இன்றைய கவனத்திற்கு மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் கவனிப்போம். Today for our meditation, Matthew chapter 16 verse 18. மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. And I say also unto thee that thou art Peter, and upon this rock I will build my church, and the gates of the hills shall not prevail against it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே பேதுருவை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு முக்கியமான வார்த்தையை நாம் பார்க்கிறோம். We see important saying Jesus told looking at Peter. நான் உனக்கு சொல்லுகிறேன், I am telling you one thing. நீ இப்பொழுது பேதுருவாய் இருக்கிறாய். Now you're Peter. இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை நான் கட்டுவேன். Upon this rock I'll build my church. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இவன் எப்பொழுது பேதுருவாக மாறினான்? When did he become Peter? அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. That's very important notice now. இவனுடைய இயற்பெயர் சீமோன் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். His first surname was Simon. எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வாழ்க்கை புஸ்தகம். We all know it's a history of him. அவனுடைய துவக்கம் நமக்கு தெரியும். We know his beginning. ஒரு குறிக்கப்பட்ட விதத்திலே அவன் ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே கடந்து போனான், அதுவும் நமக்கு தெரியும். We all know appointed life, entered a family life also, we know that. ஆனால் அதற்கு பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்வில் குறுக்கிடுகிறார். After the Lord interfered in his life, தன்னுடைய ஸ்டைலில் போய் கொண்டிருந்ததான அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை புகுத்தும்படியாக அவர் கிரியை செய்கிறார். Peter was going on his own style. God wanted to interfere his plan in his life. கிறிஸ்தவத்தினுடைய நோக்கம் தான் என்ன? What is the purpose of the Christians? ஒரு மனிதனை மாற்றுவது. Changing a man. அதாவது மத மாற்றம் அல்ல, அவனை புனிதனாக தன்னை போல இறைவனை போல மாற்றுவது. It's not a change of religion, making a person holy like God. பேதுருவுக்கு ஒவ்வொரு மொழிகளிலும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் இல்லாவிட்டால் வார்த்தைகள் உச்சரிக்கப்பட்டிருக்கிறது. Peter's got different names in different languages. ஆனால் இயேசு ஏன் அவனுக்கு அந்த பெயரை வைத்தார்? Why did Jesus give the name called him? இன்றைக்கும் கூட ஞானஸ்நானத்திலே பலருக்கும் பெயர்கள் மாற்றப்படுகிறது. Even today in baptism many people's name are changed. பெயர் மாற்றப்படுவது ஒரு சடங்காச்சாரம் என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. We must not think change of name is a ritual. வாழ்க்கை அந்த விதத்திலே மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய தேவனுடைய திட்டம். God's plan is your life must be changed. ஞானஸ்நானம் எடுத்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டவர்கள் உங்கள் வாழ்க்கை அதற்கு ஏற்ற விதத்திலே மாறி இருக்கிறதா என்பதை இந்த மாலை வேளையிலே நீங்கள் கேட்டு பாருங்கள். After taking baptism, those names have been changed. This ask a question within yourself whether your life is changed. பழைய பெயருடைய உள்ள வாழ்க்கை சரியில்லை என்கிற ஒரு தெளிவோடு தான் ஆண்டவர் இந்த பெயர் மாற்றம் என்கிற ஒரு தன்மையை கொண்டு வந்து வாழ்க்கையை மாற்ற விரும்பினார். ஆனால் இன்றைக்கு 97% விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறவில்லை என்பதுதான் உண்மை. Purpose of people, name is changed, his life must be changed, but now about 97 people of God's people whose names are changed, their lives are still not changed. சீமோன் என்று சொன்னால் நாணல் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. Simon means a reed. இல்லாவிட்டால் செவி கொடுக்கிறவன் என்கிற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. One who hearkens. யார் சொன்னாலும் உடனடியாக அதுக்கு செவி சாய்க்கிற ஒரு பழக்கம். Any practice of hearkening to the voice. இன்னொரு விதத்தில் அவன் ஒரு நாணல் போன்றவன். Another is like a reed. யாராவது இழுத்தால் அந்த சைடுல இழுத்து கொண்டு போய் கொண்டே இருப்பான். If anyone pulls him, he'll go on the other side. காற்று இந்த பக்கத்தில் அடித்தால் அதுக்கு ஏற்றவனமாக வளைவான். If the wind blows this side, he'll come on this side. தண்ணீர் இன்னொரு பக்கத்துல ஓடினால் அதற்கு ஏற்ற மாதிரி வளைந்து கொடுப்பான். If the water current pass other side, he'll pass on the other side. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உதவாது என்று சொல்லித்தான் இயேசு அவனை பார்த்த உடனே நான் உன்னை கேபாவாக மாற்றுகிறேன், உன்னை பேதுருவாக மாற்றுகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னை நான் பாறையாக கல்லாக மாற்றுகிறேன், உறுதித்தன்மை உள்ளவனாக மாற்ற விரும்புகிறேன் என்று தன்னுடைய சித்தத்தை அவனுடைய பெயர் மூலமாகவே வெளிப்படுத்தினார். God revealed his plan concerning him through his name, telling, I'll make your name as Keba, that is a rock, a stone, a piece of rock. That your old name has to be changed, your character must be changed. ஒருவன் கிறிஸ்தவனாக மாறியும் இந்த உலகத்துக்கு ஏற்ற வண்ணமாக, சமுதாயத்துக்கு ஏற்ற வண்ணமாக, ஜாதிகளுக்கு ஏற்ற வண்ணமாக, இல்லாவிட்டால் உலக வழக்கங்களுக்கு ஏற்ற வண்ணமாக ஒரு நாணலை போல வாழ்ந்து கொண்டிருந்தால் அவனுக்காக இயேசு இரத்தம் சிந்தினதினுடைய அந்த புனித தன்மை நிறைவேறாமலே போய்விடுகிறது. After becoming a Christian, still you follow your tradition, your language, your caste and creed.
Christ dying for you goes in vain. அவனுக்கு விவாகமாகி இருந்தது, அவன் ஒரு குடும்பஸ்தனாக இருந்தான், ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவன் ஒரு நாணல். He was a married man, he was a family man, but in his personal life he was a reed. ஆனால் கர்த்தர் அவனை குறித்து தன்னுடைய மனதிலே வைத்திருந்தது அசையாத உறுதியான ஒரு பாறையாக அவனை சபையிலே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று தேவன் தன்னுடைய மனதிலே வைத்திருந்தார். ஆனபடியால் தான் அவனை பார்த்த உடனே நீ கேபா, நீ பேதுரு, நீ பத்ரோஸ், நீ பீட்டர் என்று அவனோடு பேசுகிறார். Concerning him, God had a plan. He must be an unshakable person, a person who will not be shaken again. That's why the Lord, look him, the Lord told him, you shall be Peter, you will be Patros, you will be Keba. The Lord told him. ராய் இல்லட்டா மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க ஆர்சில ராயப்பர் அப்படினு, அவர்தான் பீட்டர். They is called Rayapan. அதாவது கல்லை போன்ற ஒரு உறுதி தன்மை. Steadfastness like rock. ஒரு தேவனுடைய பிள்ளையை குறித்த தேவனுடைய திட்டம் தான் என்ன? What is the plan of God concerning a child of God? அவனை ஒரு கல்லாக மாற்ற வேண்டும். அந்த கல்லை வைத்து தான் ஒரு பெரிய கல், அவர் ஒரு பாறை. ஆனபடியால் அதோடு இணைத்து அவனை சபையாய் கட்ட வேண்டும். அதுதான் தேவனுடைய மனதில் இருந்த சிந்தை. He must become a stone, he must become steadfast and strong, and being like a stone, he must join with the Lord and become the church. இந்த கடைசி கூட்டத்துக்கு வந்திருக்கிற நம்மில் எத்தனை பேர் அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வண்ணமாக தேவனுடைய கையிலே ஒரு கல்லாக மாறப் போகிறோம் என்பதுதான் இன்றைய மெசேஜ். We have come in the presence of the Lord. The last day, today's message is how you going to become a stone in the hand of the Lord. ஏதோ சபைக்கு வந்தோம், சபையில ஒரு வெல்விஷராகவோ இல்லாவிட்டால் சப்ஸ்கிரைபராகவோ இல்லாவிட்டால் ஒரு தேவனுடைய பிள்ளை என்ற பெயரிலேயோ ஒரு நாமினல் கிறிஸ்டியனாக இருக்கணும் என்பதற்காக தேவன் உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வரவில்லை. God did not bring you not to be a well-wisher or a subscriber, not to be a normal Christian just for your name to be recorded. That's not God's purpose concerning you. உன்னை தேவன் அழைத்ததின் நோக்கம் உன் பெயரை மாற்றி உன் வாழ்வை மாற்றி தன்னுடைய திட்டத்தை உனக்குள் நிறைவேற்ற விரும்புகிறது. உன்னை கொண்டு சபையோடு இணைத்து சபையிலே உன்னை வைத்து சபையை கட்டும்படியாக என்பதை இந்த மாலை வேளையிலே தேவன் உனக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறார். Purpose of God concerning you, changing your life, changing your sins. The Lord wants to begin the church of God. Through you, the Lord wants to build the church, and the Lord wants to make you a blessing in the church of God. ஒருவேளை நீங்கள் சுகத்துக்காக இந்த மார்க்கத்தை தேடி வந்திருக்கலாம். Maybe for healing you came to this religion. இல்லாவிட்டால் பிசாசின் பிடியோடு இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்திருக்கலாம். Maybe for demonic position you have come here. அது உங்களை இழுக்கும்படியாக தேவன் வைத்த ஒரு பாயிண்ட். That's just a point for you to drag you to God's presence. ஏதாவது ஒரு காரியம் இருந்தாதான் ஒருவன் தேவனை நோக்கி திருப்பப்படுகிறார். If something is there, only a person comes towards the Lord. அவனுக்கு எல்லாமே சம்பூர்ணமாக இருந்தால் இறைவன் எங்கே என்று கேள்வி கேட்பான். If all things are perfect, he'll ask, where is God? அதனால தான் நீதிமொழிகளிலே பேசும் பொழுது இல்லாவிட்டால் பிரசங்கியிலே அந்த பிரசங்கியில் அந்த சாலமோன் பேசும் பொழுது எல்லாம் எனக்கு நிறைவா இருந்தால் கர்த்தர் யார் என்று நான் கேட்பேன். Solomon says, if everything is content, everything is full, I'll ask, where is God? பரிபூர்ணமாய் இருக்கிறதினால் நீர் யார் என்று நான் கேட்காதபடிக்கும், when all things are perfect, I should not ask you, Lord, who are you? எனக்கு ஒண்ணுமே இல்லாமல் போனபடினால் நான் தருத்திரனாய் போய் நான் திருடி தேவனுடைய நாமத்தை தூஷிக்க வைத்து விடாதையும் எனக்கு அன்றன்றைக்கு வேண்டிய படியை அளந்து கொடும் என்று அவன் கேட்கிறான். Because of nothing to do, I must not go to curse God. Lord, every day to my day-to-day needs, measure and give my needs. ஆனபடியால் தான் சில தேவைகள் சில நெருக்கங்களை தேவன் வாழ்வில் அனுமதிக்கிறார். In life, God is permitting some kind of oppression and needs in your life. அவைகள் தேவனை நோக்கி நீ பார்க்கும்படியாக வைத்த ஏதுக்கள். All these are weapons for you to look upon God. ஏதோ ஒரு காரியத்துக்காக நீ தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். For some reason you must look upon God. அந்த உயர்த்தப்பட்ட சிலுவையிலே உயர்த்தப்பட்ட அந்த கல்வாரி நாயகனை நீ ஒரு விசை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் உன் வாழ்விலுடைய பிரச்சனை மாறி நீ உன் வாழ்வை அவரிடத்திலே கொடுக்கிறாய். Once you look at the Lord Jesus exalted on the cross of Calvary, you look unto him and surrender your life unto him. அவர் உனக்கு சுகத்தை கொடுக்கிறார். He gives you healing. உன்னுடைய பிரச்சனையை மாற்றுகிறார். He solves your problem. உன்னுடைய போராட்டங்களை நீக்குகிறார். He renews your battles. அதோடு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, அதை வைத்து உன்னை நயங்காட்டி இழுத்து இந்த வனாந்தர பாதையிலே கொண்டு வந்து உன்னை சரீரமாகிய சபையாக அவர் கட்ட விரும்புகிறார். He wants to drag you to God's presence. He wants to softly speak to you, bring you to this place. Now the Lord wants to build you as a church. நான் இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். இதே மாதிரி ஒரு வியாதி பிரச்சனை போராட்டம் பிசாசு செய்வன இப்படித்தான் எனக்கு முதல்ல வந்துச்சு, கடைசியில பார்த்தா என்னை இழுத்து கொண்டு வந்து இங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றவங்க கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
எல்லாருமே இதே கேஸ் தான். Most of you come like this. ஏனென்றால் மனிதன் தேவைகள் நிறைந்தவனாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். Man is created to fill with needs. ஒரு பிரச்சனை அவனுக்கு முடிந்தால் அடுத்த பிரச்சனை வருகிறது. One problem finishes, another problem comes. ஏனென்றால் அவனுக்கு ஒரு வாசல் அடைத்த உடனே அடுத்த வாசல் திறந்து விடுகிறது. One door shut, another door is open. அப்படியானால் உடனடியாக அவன் பலவிதமான பரிகாரங்களை தேடி முடியாத பட்சத்திலே ஒன்றான மெய்தேவனாகிய ஆண்டவராகிய இயேசுவை அவன் தேட ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. Searching for remedies finally goes to go the only true God, the Lord Jesus Christ. அப்படி வரும்பொழுது அவனை அவர் எதற்காக சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். When it comes to that point, God reveals the purpose as to why the Lord created him. அவனை கொண்டு சபையை கட்ட விரும்புகிறார், இல்லாவிட்டால் சபையிலே அவனை ஒரு கல்லாக வைத்து இணைத்து கட்ட விரும்புகிறார் என்பதுதான் தேவனுடைய அநாதி தீர்மானம். God's eternal plan keeping him, the Lord wants to bring in the church, build his church and want to join into the church. இயேசு ஒரு பெரிய கல். Christ is the big stone. நீங்கள் தானியேலுடைய புத்தகத்திலே பார்ப்பீர்களானால், if you see the book of Daniel, ஒரு நாள் ஒரு சிலை தென்பட ஆரம்பித்தது. there was a big image. அதை ஒரு ராஜா சொப்பனத்திலே பார்த்தான். King saw in a dream. அது ஒரு gigantic figure ஆக இருந்தது. It's a giant image. அதனுடைய தலை பசும்பொன்னாக இருந்தது. The head was of gold. அதனுடைய புயங்கள் மார்புகள் எல்லாம் வெள்ளியாக இருந்தது. Hands and breast was silver. அதற்கு பின்பு வயிறு தொடை எல்லாம் வெண்கலமாக இருந்தது. The stomach and thigh was the brass. அதற்கு பின்பு முழங்கால் பாதங்கள் எல்லாம் இரும்பு களிமண் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு மெட்டீரியல்ல அது நின்று கொண்டிருந்தது. Knees and leg was fully the iron, it was and clay. இதிலே நீங்கள் இரண்டு விதமான தன்மையை பார்க்கலாம். You see two characters. ஒன்று தேசத்திலே உள்ளதான இல்லாவிட்டால் இப்பொழுது இருக்கிற அன்றைக்கு இருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற உலகம் முழுவதும் இருக்கிற அரசியல் நடவடிக்கைகளை நீங்கள் பார்க்க முடியும். You can see the world political powers from that today till today. அன்றையிலிருந்து இன்றைக்கு கடைசியில கூட்டாட்சியில நின்று கொண்டிருக்கிற கூட்டணி ஆட்சி தமிழ்நாடு வரைக்கும் இருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். இந்த நேரம்தான் இயேசு கிறிஸ்து என்கிறதான ஒரு கல் இந்த உலகத்தை சந்திக்க போகிற ஒரு நேரம். From that political reign till today you can find even Tamil Nadu also we are having an alliance government, not a pure full government. இன்னொரு பகுதியிலே பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ந்து வந்து ஒன்றுமில்லாமல் போய் கடைசியிலே சீரழிந்து நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த சிலையோடு ஒரு கல் மோதுகிறது. அந்த கல்லோ என்றால் நிலைத்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Spiritually person become nothing, has come to such a place of nothing where a big stone comes and crushes us. We find that's getting established there. அந்த கல் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. That stone is the Lord Jesus Christ. அவர்தான் இந்த பூமியிலே 1000 வருஷ அரசாட்சிக்காக வெகு சீக்கிரமாக வரப்போகிறார். Very soon is going to have 1000 years reign. அதற்கு முன்பாக தன்னுடைய சபையை கட்டி அவர் தன்னுடைய மகிமையிலே வெளிப்பட வேண்டியிருக்கிறார். Behold this, before this is going to build the church and appear in his glory. இயேசு வருவார் என்பது நம்முடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பு. Our expectation is Jesus will come very soon. இயேசுவும் கூட தான் சீக்கிரம் போக வேண்டும் என்று தான் விரும்புகிறார். Even Jesus wants to come very soon down. 110 சங்கீதம் முதல் 2 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, Psalm 102 verse 2 verse we read, நான் உம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது வாரிசத்தில் உட்கார்ந்திரும் என்று சொன்னார். He said, till I make the enemies your footstool, sit on my right hand. அன்றையிலிருந்து எத்தனையோ நூற்றாண்டுகள் அவர் அமைதியாக தான் இருந்தார். So many centuries he kept silent. என்றைக்கு இந்த உலகத்திலே வந்து After coming to this earth, தன்னுடைய ஜீவனை கொடுத்து he gave his life. தனக்காக ஒரு மனிதன் ஜீவனை கொடுத்தானோ, Though a person gave his life for him, அந்த ஸ்தேவான் தன்னுடைய ஜீவனை ஆண்டவருக்கென்று அப்படியே கல்லெறியிலே இரத்த சாட்சியாய் மரித்த பொழுது அதுவரை உட்கார்ந்திருந்தவர் எழும்ப ஆரம்பித்தார். Stephen who gave his life as a martyr, they been stoned to death. He was sitting till now, he stood up there. பட் உடனே அடுத்த செகண்ட் எழும்பிடுறாரு. ஏனென்றால் தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் ஒருத்தன் மரிக்க போகிறான், இவ்வளவு வேதனையை சகிக்கிறான், அவனை அழைக்க அவர் எழும்பினார். He immediately stood up telling a person for his name's sake has died and Mr. died. He arose to welcome him. இன்றைக்கு அவர் வரப்போகிறது சீயோனை கட்டி தன்னுடைய மகிமையிலே வெளிப்பட போகிறார். Today is going to appear to build up Zion to appear in his glory. அதுக்கு முன்பாக எருசலேமும் சீயோனும் கட்டப்பட வேண்டியது அவசியம். It's needed before that Zion and Jerusalem must be built up. எருசலேமையும் சீயோனையும் கட்டாமல் இயேசு வரவே முடியாது. Without building Zion and Jerusalem, Jesus can never come. அந்த எருசலேம் அந்த சீயோனில் நீயும் நானும் ஒரு கல்லாக வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். You and me are separated as a stone in the Zion and Jerusalem. நீங்கள் இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களானால் அது ஒரு அஸ்திபாரம் உள்ள ஒரு நகரம் என்று சுட்டி காட்டப்படுகிறது. Concerning heavenly kingdom, you find it's a city built on foundations. எபிரேயர்களின் நிருபத்தில் நீங்கள் பார்க்க முடியும். Hebrews we read. அங்கே எபிரேய நிருபக்காரன் என்ன பேசுகிறான்? What the Hebrew writer says. 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, Chapter 11 verse 10. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He looked for a city which was builder and maker was God. சபை
ஒரு கட்டடமாக உருவகப்படுத்தி இருக்கிறது. The church is spoken as a building. இந்த சபையை கட்டித்தான் அவர் வெளிப்பட முடியும். After building the church only he can appear. யோவான் 14 முதல் 3 வசனங்களை பார்க்கும் பொழுது John the Gospel 14 verse first 3 verses. என் பிதாவின் வீட்டில் अनेक வாசஸ்தலங்கள் உண்டு. In my father's house there are many mansions. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். If I not so I would have told you. நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி கட்டி மறுபடி வந்து உங்களை அதற்காக என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். I go to prepare a place for you. I'll come back again and once again receive you unto myself. அப்படியானால் உன்னையும் என்னையும் கட்டுவது பரலோக ராஜ்யத்தை கட்டி முடித்தில்தான் அவர் அந்த வேலையை செய்ய முடியும். That is after building that only he can come and build you and me as கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name. நான் கொஞ்ச நேரம் நீ எந்த கல் என்பதை குறித்து ஒரு விளக்கத்தை கொடுக்க விரும்புகிறேன். I want to explain as to what type of stone are you for some time. ஒரு வீட்டை கட்ட வேண்டுமானால் to build a building அதற்கு அஸ்திபாரம் தேவை. They need a foundation. அதற்கு மேலே கட்டடம் எழுப்பப்பட அஸ்திபாரங்கள் தேவை, மூலைக்கல் தேவை, அதற்கு மேலே பல கற்கள் தேவை என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த உலக உண்மை. We all know a truth, cornerstone, foundation, then the other stones must come up on the building. இது எல்லாருக்கும் ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கு கூட தெரியும். Even a normal person knows. ஒரு வீட்டை கட்டணும்னா உடனே முதல்ல போய் அதுக்கு ஒரு ஜெபம் பண்றோம். First to build a house we first of all go and pray. அங்க ஒரு மூலைக்கல் வைக்கிறார்கள். They keep a cornerstone. அதற்கு பின்பு அஸ்திபார கற்கள் அதோடு இணைக்கப்படுகிறது. Then foundations are joined. அதற்கு பின்பு வீடு எழுப்பப்படுகிறது. The house is coming up. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான கற்கள் உபயோகப்படுத்தப்படுகிறதை பார்க்கலாம். Different places different stones are used. இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, people who are hearing my voice, இந்த சபையிலே கர்த்தர் உன்னை ஒரு கல்லாகத்தான் கொண்டு வந்திருக்கிறார். God has brought you to this church as a stone. ஆனா எந்த கல் என்பதுதான் நீங்கள் இப்பொழுது சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம். You must examine as to what type of stone you are. உன்னை சபைக்கு கொண்டு வந்தது இந்த சபையை கரெக்ட் பண்றதுக்கு அல்ல, உன்னை கொண்டு கேள்வி கேட்கும்படியாக அல்ல, உன்னை கொண்டு இதை சரிப்படுத்த அல்ல, சீர்படுத்த ஸ்திரப்படுத்த அவர் இருக்கிறார். God has brought you not to question the church, not to come and examine things here. There he is God there to reprove the church. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நீங்கள் தேவனுடைய அந்த சிற்பாசாரியினுடைய கரங்களிலே உங்களை ஒரு கல்லாக கொடுத்தால் போதும், அவர் அழகாக உன்னை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைத்து மாளிகையாக இந்த சபையை கட்டி முடிப்பார். If you surrender yourself in the master wise the builder, that's enough. You need not question anything. He will keep you in the place you escape and make it a beautiful mansion. ஒவ்வொரு மனிதனையும் முதலாவது அவர் ஒரு அஸ்திபாரத்தில் இணைக்க விரும்புகிறார். Every person first of all he wants to join in a foundation. நீங்கள் ஒரு நாணலாக இருந்தால் இந்த சபையிலே ஒரு நாளும் இணைக்கப்பட முடியாது, கட்டப்பட முடியாது. If you are reed in this church you cannot be joined, you cannot be built up. வருடங்கள் போய் கொண்டே இருக்கலாம். Years may pass away. இது பேதுருவுக்கு ஏற்கனவே ஒரு சம்பவித்த ஒரு துர்ச்சம்பவம். It's an evil thing what happened in the life of Peter before itself. நாட்கள் போன பொழுது When days passed away, திடீரென்று அவனுக்கு போராட்டங்கள் வந்தது. he had battles in his life. ஒருவனுடைய காதை வெட்டி விட்டான். He slew a person's ears. அதற்கு பின்பு அவன் மறுதலிக்கிறான். Again he denied. சத்தியம் பண்ணுகிறான். He promised. இவரை யாருன்னு இந்த மனுஷனே எனக்கு தெரியாதுன்னு சொன்னான். He said, I don't know who is this man is. நாட்கள் வந்த பொழுது Days passed by. மறுபடி மீன் பிடிக்க போனான். Again went for fishing. அவன் இயேசு அவனை சந்திக்கும் பொழுது When Jesus met him, வஸ்திரம் இல்லாதபடியால் தண்ணீரில் குதித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. because there was no garments, he jumped in the waters. இந்த மார்க்கத்தை விட்டு நீ விலகி போனால் பிசாசு உன்னை நிர்வாணியாக மாற்றுவார். If you leave this praise God, devil will make you naked. ஆனபடியால் தான் ஆண்டவர் மறுபடியும் அவனிடத்தில் பேசும் பொழுது Again when the Lord spoke to him, ஓ பேதுருவே அப்படிலாம் அழைக்கல. God asked him, Peter. அப்படி ரிவர்ஸ் போயிட்டாரு. God went the other way. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, Oh Simon the son of Bar-Jonah. அதுதான் இயேசுனுடைய சரியான அர்த்தம் கண்டுபிடிச்சு அவனோடு பேசினார். That's the way the Lord understood his meaning and spoke to him. அருமையான சகோதரனே சகோதரியே, Beloved brother sister, இந்த மாலை வேளையில் கர்த்தர் உன்னை பார்த்து என்ன சொல்ல முடியும்? this evening what did the Lord say speak to you? நீ ஒரு கல்லா இருக்கிறாய் என்று உன்னை குறித்து சொல்லுகிறாரா? Can he say that you are a stone there? இல்லாவிட்டால் நீ மறுபடியும் நாணலாய் போய் விட்டாய் என்று சொல்லுகிறாரா? Does he say you're going to read? நீங்கள் ஒரு விசை சிந்தியுங்கள். Think once இந்த கூட்டத்துல இந்த கடைசி கூட்டத்துல இருக்கிற நீ இந்த நேரத்தில் ஒருவேளை நீங்க பழைய விசுவாசிகளா இருக்கலாம், பழைய ஊழியர்களாக இருக்கலாம், யாரை பத்தி அதை பத்தி பிரச்சனை இல்ல. இப்பொழுது நீ நாணலா ஒரு கல்லா? Maybe you're an old worker or a believer, doesn't mean whether now you're a reed or a stone. எனக்குள்ள மறுதலிப்புகள், தோல்விகள், விழுகைகள், போராட்டங்கள், பல விதங்களிலே நான் பின்மாறி இருக்கிறேன் என்று சொன்னால் நீ மறுபடியும் நாணல் தன்மைக்கு போய் விட்டாய். You may once again denied, you backslidden, gone away from the Lord, you once again become a reed. இல்ல, கர்த்தரனை அழைத்ததிலிருந்து இன்னும் கிருபையும் அபிஷேகமும் வல்லமையும் பலனும் ஜீவனும் தரிசனமும் எனக்கு கூடிக்கொண்டே வருகிறது என்று சொன்னால் நீ இன்னும் உறுதியாகிக் கொண்டே இருக்கிறாய். From the day the Lord called you, if the Lord sanctioned my vision, my grace, my anointing, that means God is making you stronger and stronger every day. முதலாவது நீ ஒரு அஸ்திபார கல்லாக மாற வேண்டும். First of all, you must become foundation stone. 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே
1 ராஜாக்கள் 5:17. 1 Kings chapter 5:17. நான் ஒரு 7-8 கல்லுகளை சொல்ல போறேன். அதுல எந்த கல்லுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். 5 was stone. I'll tell you, speak the stone. You must find out what stone you are. கர்த்தர் இந்த சபையில உன்னை எந்த கல்லாக வைத்திருக்கிறார்? God has kept us to us what stone you are. ஒன்று நீ உன்னை தேவன் அஸ்திபார கல்லாக வைக்கலாம். God may keep it today as the foundation stone. 1 ராஜாக்கள் 7:10 நீங்கள் அதை பார்க்க முடியும். 1 Kings chapter 5 verse 10. இல்லாவிட்டால் ஏசாயா 28:16 பார்க்கும் பொழுது Isaiah chapter 28 verse 16 16. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What do we read there? இதோ திட அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் மூலைக்கல்லாக சீயோனிலே வைக்கிறேன். Behold, I lay a stone in Zion, a sure foundation. இயேசு ஒரு மூலைக்கல், நீங்கள் அதிலே ஒரு அஸ்திபார கல்லாக இணைய வேண்டும். Jesus the cornerstone, you must join as the foundation stone. அதனுடைய நோக்கம் என்ன? What's the purpose of God? அது அஸ்திபாரமாக இருந்தால்தான் நீ உன்னுடைய அஸ்திபாரம் சரியாக இருந்தால்தான் உன்னுடைய வாழ்க்கை சரியாக இருக்கும். If your foundation correct only, your life can be in the right way. அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான் என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. Our questions asked, when the foundation is destroyed, what will the righteous do? இயேசு ஒரு மூலைக்கல்லாக மாறினார். Jesus became a cornerstone. திட அஸ்திபாரமான ஒரு கல்லாக மாறினார். He became a stone, a sure foundation. வேதம் சொல்லுகிறது அவர் பரீட்சிக்கப்பட்டார் என்று The சொல்லப்பட்டிருக்கிறது. word of God says he was a tried stone. ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவது இந்த சபையிலே கர்த்தர் உன்னை கொண்டு வந்ததுக்கு உனக்குள்ள ஒரு அஸ்திபாரம் தேவை. A child of God, for you to bring you to this church, first of all you need a foundation. உனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய அஸ்திபாரத்திலே நீ இணைக்கப்பட வேண்டும். You must be joined with the spiritual foundation. கர்த்தர் உன்னை ஒரு அஸ்திபார கல்லா கூட இந்த சபையில கொண்டு வந்து வைச்சிருப்பார். God has brought you, God might have brought you as a foundation stone also. அஸ்திபாரத்தினுடைய தன்மை என்ன தெரியுமா? What's the character of foundation? வெளியவே தெரியாது. It will be not seen தன்னை outside. மறைத்துக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. Our life hiding yourself. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தன்னை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை கிடையாது. Christian life is not professing ourselves outside. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் தன்னை கிறிஸ்துவுக்குள்ளே மறைத்துக் கொள்வார். A true Christian will hide himself in Christ. எந்த சூழ்நிலையிலும் தன்னை வெளிப்படுத்தவே மாட்டான். அவன்தான் இந்த சபைக்கு அஸ்திபார கல்லாக இருக்கிறார். In any situation he will not manifest himself. He is the foundation stone for this church. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த சபைக்குள்ளே வந்த பின்பு உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ ஒரு சரியான அஸ்திபாரம் போட வேண்டும். For a child of God to come into this church, first of all, for your life, lay a real foundation. 1 கொரிந்தியர் 3:10 பவுல் பேசும் பொழுது 1 Corinthians chapter 3 verse Apostle Paul says, ஒரு புத்தியுள்ள சிற்பாசாரியை போல நான் அஸ்திபாரம் போட்டேன் என்று பவுல் பேசுகிறார். he says, a wise master builder, I laid the foundation. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அப்போஸ்தலனாகிய பேதுருக்கும் உள்ள வித்தியாசம் தான் என்ன? What is the difference between Apostle Paul and Apostle Peter? இங்கே பவுல் சரியான ஒரு அஸ்திபாரம் போட்டான், அது அசைக்கப்படவே இல்லை. Here Paul laid a strong foundation that was not shaken. அதனால தான் அவன் சொல்றான், புத்தியுள்ள ஒரு சிற்பாசாரியை போல நான் அஸ்திபாரம் போட்டேன். As a wise builder, I laid a foundation. இந்த கடைசி காலங்களில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உங்களை அஸ்திபாரப்படுத்த வேண்டிய நேரம் இதுதான். It's the time in the last days to strengthen your foundation. உன்னை மறைத்துக் கொள்ள வேண்டிய நேரம் இதுதான். A time you have to hide yourself. உன்னை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரம் இதுதான். Establish yourself. இதற்காக தேவன் உன்னை பரீட்சைகளுக்குள்ளே கொண்டு போவார். For this purpose God will take you through trials. உனக்கு ஒரு அஸ்திபாரம் தேவை. You need a foundation. அது என்ன அஸ்திபாரம்? What is the foundation? அதுதான் சரியான ஞானஸ்நானம். That's a true baptism. சரியான மனம் திரும்புதலும் ஒரு ஞானஸ்நானம் இருந்தா உன்னுடைய அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கும். If we have a true baptism with the true repentance, you will have a real foundation. இல்லாவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை அசைந்து கொண்டே இருக்கும். If not, your life will be shaken. நம்முடைய மதுரையிலேயே 7th டேல வர்க் பண்ண ஒரு பிரதர், நான் பொன்னகரத்தில் இருக்கும் பொழுது அவர் ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக வந்தார். When I was serving Ponnagaram, personally studying, working 7th Adventist, he came to take baptism. அவர் நம்ம சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்துட்டு இருப்பார். He used to regularly come to the church. இங்க மதுரையில சென்ட்ரல்ல தான் நான் பொன்னகரத்தில் இருக்கும்போது ஞானஸ்நானம் எடுத்தார். Then he took baptism in Mother Santa Veitham only. அப்ப நான் கேட்டேன், I asked him, அங்க 7th டேல வர்க் பண்றீங்களே, இப்படி எப்படி ஞானஸ்நானம்? you are working 70, how can you take baptism here? அது அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள். 2 daughters. அப்ப அந்த பிள்ளைங்க சொல்லிச்சு, எங்க டாடிக்கு இது எத்தனாவது ஞானஸ்நானம் கேளுங்க. Then children asked him, ask my daddy, how many times you all take baptism? எத்தனாவது ஞானஸ்நானம் கேளுங்க. What number of baptism he is taking now? பெத்த பிள்ளைகள் இப்படி சொல்லுதுன்னு சரி, எத்தனாவது ஞானஸ்நானம்? I asked him, children asked, I asked him, what is the number now? ஐயா, இது 5வது ஞானஸ்நானம். He said the 5th baptism. ஏன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வேலை பார்க்கும்போது அங்க ஞானஸ்நானம் எடுத்தாதான் வேலை கொடுப்பான். He joins any institution, then will take baptism, they'll give a job there. இப்போ சத்தியத்துக்காக இப்பதான் ஃபர்ஸ்ட் ஞானஸ்நானம் எடுக்கிறார். Now for the sake of the truth, he is taking first baptism. பிறந்ததுல ஒண்ணு, birth one baptism, வளர்ந்ததுல ஒண்ணு, growing baptism, கல்யாணத்துக்கு ஒண்ணு, marriage and baptism, வேலைக்கு ஒண்ணு, job and baptism. லாஸ்ட்ல வந்தது நம்மட்ட வரும்போது தான் பரலோக ராஜ்யத்துக்காக பரிசுத்தத்துக்காக எடுத்தார். Finally for the holiest to enter the kingdom of God, took baptism here. நான் எதுக்கு இத சொல்றேன்னா, I am telling you, உன்னுடைய அஸ்திபாரம் கரெக்ட்டா இருக்கணும். your foundation must be. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, Hebrews chapter 6 verse 1 2 we read, ஞானஸ்நானம் தான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய அஸ்திபார உபதேசம்.
Doctrine of baptism is the fundamental truth. சரியான ஞானஸ்நானம் எடுத்த ஒரு விசுவாசி எந்த சூழ்நிலையிலும் அசைந்து போக மாட்டார். Child of God is taking the true baptism in any situation he will not be shaken. சரியான ஞானஸ்நானம். True baptism. அதாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். A baptism unto repentance. அதாவது பாவ மன்னிப்புக்கு ஏற்ற ஞானஸ்நானம். Baptism of the forgiveness of sins. அதாவது வசனத்துக்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு ஞானஸ்நானம். A baptism surrender for the word of God. சரியான ஞானஸ்நானம் என்பது என்ன? What's the meaning of true baptism? சிலுவையை நோக்கி பார்ப்பது. Looking at the cross. சிலுவையை பார்த்து அழாம ஒருத்தன் ஞானஸ்நானம் எடுத்துட்டானா அவன் ஞானஸ்நானம் ஃபெயிலியர் ஞானஸ்நானம். Without looking at the cross and crying, if it takes baptism, that baptism is in vain. சிலுவையை பார்த்து அழுது நொறுங்கி ஒருவன் இந்த அஸ்திபார ஞானஸ்நானம் இந்த உபதேசத்துக்கு இடம் கொடுத்தான் சொன்னா கடைசி வரை இந்த சபையிலே அவன் ஒரு அசைக்கப்படாத ஒரு அஸ்திபாரமாக இருப்பான். Looking at the cross, the person who cries, weeps with a broken heart, when it takes baptism, till the end, he will be a foundation stone in the church. அப்போஸ்தலர் 8 ஆம் அதிகாரத்திலே பாஸ்டர் பிலிப் வந்து ஒரு ஆளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. Acts chapter 8 we read Pastor Philip is coming giving baptism for a person. அது ஒரு சீமோன், அவனும் ஒரு சீமோன் தான். There's another Simon there. அவன் ஒரு மந்திரவாதி. He is a magician. அவன் இயேசுவை விசுவாசித்தான். He believed Jesus. உடனே அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாகி விட்டது. And they gave baptism for him. ஆனால் நடந்தது என்ன? What happened? வாழ்க்கை மாறவில்லை. His life was not changed. ஆனால் அதே சபையை சந்திக்க முடியாத பேதுரு வருகிறார். The same church Peter came there. once அவர் மீட் பண்ணபோது Once when he met him, அவனோடு பேசுகிறார். he spoke to him. நீ மனம் திரும்பி விடு. You repent. நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு. You நீ repent of your கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் இருக்கிறதாக அகப்பட்டிருக்கிறதாக நான் உன்னை குறித்து காண்கிறேன் என்று பேசினார். Toward the gall of bitterness in the bond of iniquity, I know that you are there. ஒரு சுவிசேஷகனுக்கு அந்த ஆழமான சத்தியம் தெரியாது. ஒரு அப்போஸ்தலனுக்கு தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் தெரியும். An evangelist does not know the deeper truth. Only apostle knows what's your spiritual standard. பிலிப் ஞானஸ்நானம் கொடுத்தான். ஆனா இவன் வந்து சொல்றான் உன் வாழ்க்கை சரியில்லைன்னு சொன்னான். Philip gave baptism, but here Peter says your life is not truth. இதுதான் பிலிப்புக்கும் ஒரு பாஸ்டருக்கும் ஒரு எவாஞ்சலிஸ்டுக்கும் ஒரு அப்போஸ்தலனுக்குள்ள வித்தியாசம். This is the difference between Philip, evangelist, and another servant of God, apostle. டைம் இருந்தா நீங்க வீட்ல போய் உட்கார்ந்து படிச்சு பாருங்க. Just go to the house and read all these things. அப்போஸ்தலர் 8ல 23ல இருந்து 33 வரைக்கும் படிச்சு பாருங்க. Read Acts chapter 8 verse 22 to 33. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த அஸ்திபாரக்கல் சரியான விதத்திலே இருக்க வேண்டும். This foundation stone must be in the right place. நீ உன்னை ஒரு அஸ்திபாரக்கல்லாக நிறுத்து. You make yours the right foundation உன்னுடைய stone. ஜீவியத்துக்கு ஒரு அஸ்திபாரத்தை போடு. Put a foundation for your உன்னுடைய life. ஊழியத்துக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை போடு. Put a foundation for your ministry. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது First Kings chapter 18. 31 32ல பலிபீடம் கட்டக்கூடிய கற்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 31-32 stones to build the altar. எந்த இடத்திலெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஜெயித்தார்களோ தேவைகள் சந்திக்கப்பட்டதோ அந்த இடத்திலெல்லாம் பலிபீடங்கள் கட்டப்பட்டது. Wherever children of God the needs were met, they got victory, altars were built. அந்த நோவா பேழையை விட்டு வெளியே வந்த உடனே ஒரு பலிபீடத்தை கட்டினான். Noah came out of the ark, he built an altar. ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியிட ஒரு பலிபீடம் கட்டினான். Abraham to lay his son on the altar, he made an கர்த்தரே altar. தெய்வம் என்பதை நிரூபிக்கும்படியாக எலியா ஒரு பலிபீடத்தை கட்டினான். God to prove he is the true God, Elijah built an altar. உன்னுடைய வாழ்க்கையிலே அடுத்த அனுபவம் பலிபீடத்தில் நீ ஒரு கல்லாக இருக்க வேண்டும். Your life, next experience, you must become a stone in the altar. இது வாழ்வை சரிப்படுத்த வேண்டிய ஒரு காலம். It's a time you have to rectify your life. வாழ்வை அனுபவிக்க வேண்டிய காலம் அல்ல. Not to experience life. கிறிஸ்தவ வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டிய ஒரு டைம். It's a time to correct your Christian life. இல்லாவிட்டால் அக்கினி இறங்க வேண்டிய ஒரு நேரம். Time where the fire has to come down. பலிபீடத்திலே எல்லாம் சரியாக இருந்தால் அக்கினி இறங்கும். When all the things are right on the altar, surely fire will come down. அங்கே பலிபீடத்தை செப்பனிட்டு அதற்கு பெயர் மாற்றி அதனுடைய சரியான விதத்திலே அந்த முறைமைப்படி எலியா எல்லாவற்றையும் செய்து முடித்தபோது அக்கினி இறங்கினது. When he repaired the altars, changed the name, brought tongues in order, that time the fire came down. கிறிஸ்தவ வாழ்வில் ஒரு தேவனுடைய பிள்ளை சரியான ஒரு பலிபீடத்தின் கல்லாக மாற வேண்டும். A Christian life, a child of God has become a true stone on the altar. ஒவ்வொரு நாளும் உன்னை சீர்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். Every day rectify yourself, correct yourself every day. யாராவது ஒரு ஆள் வந்து உன்னை மேய்ச்சிக்கிட்டே இருக்க கூடாது. A person must not always shepherd over you. உன்னை குத்திக்கிட்டே இருக்க கூடாது. He must not poke you always. உன்னை கண்டிச்சிக்கிட்டே இருக்க He கூடாது. cannot rebuke you always. உன்னை கண்டிக்கிறதும் உன்னை தண்டிக்கிறதும் ஆவியானவராய் மாத்திரம் இருக்க Spirit வேண்டும். of God must rebuke and reprove you. சரியான அபிஷேகம் பெற்ற மனிதனுக்கு வேற ஒருவன் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரே அவனுக்குள் இருந்து போதிப்பார், தண்டிப்பார், சிட்சிப்பார், அவனை நடத்துவார். No person, anointed person, no other person can correct him. Spirit of God will teach him, reprove and rebuke him. எங்கெல்லாம் பலிபீடங்கள் செய்யப்பட்டதோ Wherever altars were made, அந்த இடத்துல 2 பலிகள் செலுத்தப்பட்டிருக்கும். 2
two offerings on an altar. ஒன்று சர்வாங்க தகன பலியா இருக்கும், மற்றொன்று சமாதான பலியாக இருக்கும். One burnt offering, others peace offering. இந்த இரண்டும் இல்லாத இடத்துல பலிபீடத்துல அக்கினி இறங்க முடியாது. Where these two offerings are not offered, fire cannot come down. அக்கினி இறங்கின இடங்கள் எல்லாம் நீங்கள் தேடி பாருங்கள். You see wherever the fire came down. ஒன்று சர்வாங்க தகன பலியாக இருக்கும். One is the burnt sacrifice. இல்லாவிட்டால் சமாதான பலியாக இருக்கும். Others the peace sacrifice. கிறிஸ்தவ வாழ்வில் சரியான ஞானஸ்நானம் எடுத்து சரியான ஒரு அபிஷேகம் பெற்ற பொழுது ஒரு மனிதன் எல்லாரோடு சமாதானமாய் மாறுகிறான். சர்வ அங்கத்தையே பலிபீடத்தில் வைக்கிறான். Christian life, a person after having true baptism receive the Holy Spirit, he is reconciled with all the people, having peace, sanctify himself, putting himself on the altar. நீ எந்த கல்? What stone are இந்த you? சபையில நீ அஸ்திபார கல்லாக இருக்கிறாயா? Are you a foundation stone? இல்லையென்றால் இந்த சபையில பலிபீடம் இருக்கிறதே, அந்த பலிபீடத்தில் ஒரு கல்லாக நீ இணைக்கப்பட்டிருக்கிறாயா? There's an altar in the church. Are you a stone joined with the altar? நீ பலிபீடத்தில் இருந்தால் உன் மேல் அக்கினி இறங்கிக்கிட்டே இருக்கும். If you're on the altar, fire will be always coming upon you. முழங்கால் போட்ட உடனே அபிஷேகம் இறங்கணும். As you stand on the knees, fire will come down. கண்களை மூடின உடனே அபிஷேகம் இறங்க As வேண்டும். you close your eyes, fire has to come down. கைகளை உயர்த்தின உடனே அபிஷேகம் இறங்க Lift வேண்டும். up your hands, anointing will come down. உன் இருதயத்தை ஊற்றின உடனே அபிஷேகம் இறங்க When you வேண்டும். pour your heart, fire will come down. தேவனை துதிக்க ஆரம்பிச்ச உடனே அக்கினி இறங்க As வேண்டும். you praise God, fire will come down. அப்படியானால் நீ இந்த சபையினுடைய பலிபீடத்தில் ஒரு கல்லாக இருக்கிறாய். If that be so, you are a stone in the altar. அடுத்ததாக தேவனுடைய வீடு. Next, in the house of God. வீடு கட்டுகிறவர்களால் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை மூலைக்கு தள்ளக்கல்லாக மாறிவிட்டது. The builders rejected, that became the stone of the corner. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முதல் சரியான அனுபவம் உன் குடும்பத்தை சரியாக நடத்துவது. The first thing of the Christian life is set your life in order. நான் பரலோகத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு குடும்பத்தை பிரிஞ்சிட்டு நீ பரலோகத்துக்கு போணும்னா போக முடியாது. Leaving your life aside, separating yourself, you cannot go to heaven. எழுதி வச்சுக்க. Write in it. உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய குடும்பத்தை நீ சரியாய் நடத்த அறிந்திருக்க வேண்டும். You must know to lead your family properly. தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் சபை என்கிற அனுபவத்திலே கட்டி எழுப்பப்பட முடியாது. A person who cannot rule his family properly, he cannot build up as a church. நீதிமொழிகள் 14:1 என்ன சொல்லுகிறது? Proverbs 14:1, what does he say? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். A wise woman buildeth the house. புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கையிலே அந்த வீட்டை இடித்து போடுகிறாள். The foolish plucketh it down with the hands. இது ஒரு தேவனுடைய வீடு. It's the house of God. நீ இந்த குடும்பத்தில் வந்து இணைக்கப்படுகிறாய். You are joined in this family. உனக்கு எழுத்தின் பிரகாரமான ஒரு குடும்பம் இருக்கிறது. Literally you have a family. அடுத்து நீ பரலோக குடும்பத்தில் வந்து இணைக்கப்படுகிறாய். You are joined with the heavenly family. உன்னுடைய எழுத்தின் பிரகாரமான குடும்பத்தை நீ சரியான விதத்தில் நடத்த பழக வேண்டும். You must know to rightly take care of your family. 1 தீமோத்தேயு 5:8 என்ன சொல்லுகிறது? 1 Timothy 5:8, what it says? ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை சரியான விதத்தில் விசாரியாமல் போனால் If a person does not take care of his family properly, அவன் அவிசுவாசியிலும் கெட்டவன். he is to be seen as அவன் unbelief. விசுவாசத்தை மறுதலிக்கிறவன். He is denying faith. இப்படித்தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. That's what the word of the Lord says. 1 தீமோத்தேயு 3:4-5 வசனங்களை பார்க்கும் பொழுது 1 Timothy 3:4 and 5 we read. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்தினாதான் அவன் கையில ஏதாவது ஒரு ஊழியத்தை அப்போஸ்தலன் கையில கொடுக்கணும். If a person rules his family properly, we can give a job or a ministry in his hands. வாழ்க்கை சரியில்லாதவன் கையில ஊழியத்தை கொடுத்தா ஊழியம் ஒரு क्वेश्चन மார்க்கா நிக்கும். If we give a ministry to the life of a person whose life is not right, it will be a question mark there. உன்னுடைய சொந்த குடும்பத்தை நீ சரியான விதத்தில் பராமரிக்காமல் மகிமையில நீ எடுக்கப்பட முடியாது. Without taking care of your own family, you cannot be caught up in glory. அங்கே காயினை பார்த்து கர்த்தர் என்ன கேட்டார்? Look at Cain, what the Lord asked him. உன் சகோதரன் எங்கே? Where is your brother? இதே கேள்வி உனக்கு கேட்கப்படும். Same question is asked to you. உன் மனைவி எங்கே? Where's your wife? உன் புருஷன் எங்கே? Where's your husband? நீ உன் கற்பப்பிறப்பாய் பெற்றெடுத்த பிள்ளைகள் எங்கே? Where are the children who were born to you? உன்னை பெற்றெடுத்த தாய் எங்கே? Where's your mother who gave birth to உன்னை you? பெற்றெடுத்த தகப்பன் எங்கே? Where's the father begotten you? இந்த கேள்விக்கு நீ சரியான பதில் கொடுத்து அந்த இன்டர்வியூல நீ பாஸ் ஆனாதான் உனக்கு மகிமையில இடம். Giving a right answer, pass the interview, then go to the glory. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அதே நேரத்தில் நீ தேவனுடைய வீடாக மாற வேண்டும். Become the house of God also. தாய் தகப்பனாலே கைவிடப்பட்டு, leaving the father and mother, சகோதரனால் புறக்கணிக்கப்பட்டு, rejected by the brethren, அனாதையை போல ஓடி போனதான யாக்கோபை தேவன் சந்திக்கிறார். Jacob went as an orphan, the Lord met him. உபாகமம் 32:10 சொல்லுகிறது, Deuteronomy 32:10 says, பாலும் ஊளையிடுகிற வனாந்தரத்திலே நான் அவனை கண்டுபிடித்தேன். Oh, I saw him in the howling wilderness. ஒரு நரிகள் ஊளையிடுகிற இடத்திலே கடந்த ஒரு மனிதனை ஆண்டவர் கண்டுபிடித்தாரா? God saw a man there howling like a wilderness in the நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். See, we are educated people. யாக்கோபு வந்து தாய் தகப்பனாலே அவனுடைய மாமனார் வீட்டுக்கு அனுப்பப்பட்டான். Jacob by his parents sent to his uncle's house. ஆனா சரித்திரம் என்ன சொல்லுகிறது? History says, இஸ்ரவேல் தேசத்தினுடைய சரித்திரம் என்ன சொல்லுகிறது? what the history of Israel says, அவன் தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு போறான்ன உடனே அந்த சகோதரி
ஒரு ஒட்டகம் நிறைய அவனுக்கு எல்லா பொருளையும் ஏத்தி அனுப்பினாளாம். Oh, when she is going to go to the brother's house, sister came and filled all things on the camels. அது காணலன்னு சொல்லி Not that's not enough. திருப்பி ஒரு கோவேறு கழுதை ஃபுல்லா லோட் ஏத்துனாளாம். Still upon a mule she loaded many things. ஏன்னா தம்பி எங்க பையன் எங்க போறான்? Where the brother is going? பொண்ணு கட்ட போறான். Going for அது மாத்திரமல்ல தன்னுடைய சொந்த அண்ணன் வீட்டுக்கு போறான். He's going to own brother's house. தங்க அப்பா வீட்டுக்கு போறான். Going to father's house. அது ரொம்ப நம்ம தன்னிமித்த இந்த பாதையில அவன் போய்கிட்டு இருக்கான். He is going because of her sake. எல்லாம் கொடுத்து அனுப்புனா. She sent all these things. அவன் கொஞ்ச தூரம் போன உடனே when he went to a certain place, ஒருத்தன் வந்து ஏசாட்ட சொன்னானா. he told Esau. விஷயம் தெரியுமா? You know what happened? அவன் வெல் செட்டிலா தான் போய்கிட்டு இருக்கான். He has gone well settled. அவங்க அம்மா ஃபுல் லோட் பண்ணி தான் அனுப்பி இருக்காங்க. Mothers loaded all things with him. அப்பா அவனை bless பண்ணி தான் அனுப்பி இருக்காங்க. Father blessed him and sent him. ஒரு பெரிய ஒட்டகம் முழுசு ஃபுல் லோட் பண்ணியாச்சு. All things loaded on full camel. திருப்பி மிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டு கோவேர்கள்ல ஏத்தி விட்டுருக்காங்க. Remaining is loaded on the mule. அவன் சொன்னானே போட்டுன்னு சொன்னான். Oh, let it go. கொஞ்ச தூரம் போன உடனே when he went to Philistines, ஏசா வந்துட்டான். Esau came there. மொத்தத்தையும் புடிங்கிட்டு போய்ட்டான். He took up all the things. இப்ப கையில ஒண்ணுமே கிடையாது. There's nothing now. ஒரு அனாதையாக ஒண்ணும் இல்லாம nothing. ஏதோ பாக்கெட்ல தப்பி போன ஒரு சின்ன குப்பில கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு. அது மட்டும் தான் பாக்கெட்ல தப்பிச்சு. Little bit of oil in his pocket, that's all. அனாதையை போல ஒரு வனாந்தரத்துல வீட்டுல சொகுசாக தூங்கின ஒரு ஆள் இப்ப கீழ கிடந்த ஒரு கல்லை தூக்கி தலைக்கு வச்சிட்டு படுத்தான். Like an orphan who lived in all pleasures, family took a stone as a pillow for him and slept there. அன்றைக்கு கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். That day the Lord gave a dream. அருமையான சகோதரனே, தேவன் உன்னை அழைத்த பொழுது கொடுத்த தரிசனத்தை நீ மறந்து விடாதே. Beloved brother, do not forget the dream, vision which the Lord called you when the Lord called you. அந்த தரிசனம் முடிந்த உடனே After the vision got over, இவன் பயந்து எழும்பி உட்கார்ந்துட்டான். he got afraid and stood up. கையில பார்த்தா ஒரு குப்பில எண்ணெய் மட்டும் இருந்தது. One little bit of oil in a bottle. தான் தலைக்கு வச்ச கல்லை தூக்கி நட்டிட்டான். He kept the stone there. அந்த எண்ணெயை தூக்கி அதுக்கு மேல ஊதிட்டான். He took the oil. இந்த கல், this stone, தேவனுடைய வீடாகும். house of God. என்றைக்குனாலும் இந்த கல் இது தேவனுடைய வீடு. This is the house of God. இது எவ்வளவு பயங்கரமாக இருந்தது. What a terrible place. இன்றைக்கு நான் தேவனை தரிசித்தேன். I saw the Lord. தேவதூதர்களை பார்த்தேன். I saw the angels. தேவ சத்தத்தை கேட்டேன். I saw the voice of God. வாக்குத்தத்தங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டது. I got the promises. நான் கர்த்தருடைய சன்னிதானத்திலே பொருத்தனை பண்ணிக்கொண்டேன். I made vow in God's presence. இதுதான் தேவனுடைய வீடாக ஒரு மனிதன் மாறக்கூடிய ஒரு அனுபவம். This experience when a man becomes the house of God. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த கல்லாக மாற விரும்புகிறீர்கள்? How many of you want to become this stone? சாதாரணமாக வருடக்கணக்காக அந்த வனாந்தரத்திலே கிடந்த கல் இப்பொழுது தேவனுடைய வீடாக மாறிவிட்டது. Years together stone was in the wilderness, now the stone became the house of God. பின்மாற்றத்திலும் தோல்வியிலும் விழுந்து போன உன்னை மறுபடியும் தூக்கி எடுத்து நிறுத்தி உன்னை அபிஷேகம் பண்ணி இந்த சபையிலே தேவனுடைய வீட்டிலே ஒரு கல்லாக உன்னை வைக்க விரும்புகிறார். You were backslidden state, denying state, God wants to take you once again, wash you, cleanse you, keep you there and anoint you and keep you in the house of God. அப்படினா என்ன அர்த்தம்? What's the meaning? உன்னை ஜெபிக்க கூடியவனாக, a prayerful man, துதிக்க கூடியவனாக, person who can pray, தரிசனம் உள்ளவனாக, having a vision, வாக்குத்தத்தம் பெறக்கூடியவனாக, receiving promises, பொருத்தனை பண்ணி வாழ்வை சீர்படுத்த கூடியவனாக, living your life making vows. இந்த கூட்டத்தினுடைய கடைசி இந்த கூட்டத்தோட கடைசி கூட்டத்திலே உன்னை ஒரு கல்லாக மாற்ற விரும்புகிறார். In the last meeting of the convention, God wants to make you a stone. நீங்கள் ஒரு கல் என்பதை எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடக் கூடாது. You must never forget that you are a stone. உன்னை இந்த சபையில கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. God has the purpose bringing you to this church. தற்செயலாய் நீ வந்தவன் அல்ல. You did not accidentally come here. நீ எப்படியோ யாரோ கூப்பிட்டு நீ வந்திருந்தாலும் தேவனுடைய திட்டத்தின்படி தான் உள்ள வந்திருக்கிற. Though someone has called you, brought you, you came according to the plan of God. உன்னை ஒரு அஸ்திபாரமாக மாற்ற விரும்புகிறார். He wants to make your foundation. உன்னை ஒரு பலிபீடமாக மாற்ற விரும்புகிறார். He wants to make an altar. உன்னை இந்த தேவனுடைய வீடை கட்டக்கூடிய ஒரு கல்லாக மாற்ற விரும்புகிறார். He wants to make a stone to build the house of God. 1 ராஜாக்கள் First Kings 6ஆம் அதிகாரம் chapter 6 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது verse 7, தேவாலயம் கட்டும்படியாக கல்லுகள் கொண்டு வரப்பட்டது. to build the temple of God stones were bought. தேவனுடைய ஆலயமாக நீ மாற வேண்டும். You must become the temple of God. இந்த சபையில கர்த்தர் உன்னை கொண்டு வந்ததுக்கு மெயின் ரீசனே நீ தேவாலயமாக மாற வேண்டும். The purpose of God bringing the house of God, that you must become the temple of God. வேற எதுக்கும் தெய்வம் உன்னை கொண்டு வரல. God not brought me any other purpose. மற்றபடி உதவி செய்ய, வேலை செய்ய, பலவிதங்களிலே ஒத்தாசை செய்ய அதுக்கெல்லாம் ஆள் வச்சிருக்கிறார். To help and other things and all, God has kept places, people here and there. உன்னை சபையில காணிக்கை கொடுக்கிறதுக்காக கொண்டு வந்தார் நினைச்சறாத. Don't think God brought you here to give offering. கர்த்தர் வந்து உன்னை கொண்டு வந்தது இந்த சபையில தேவாலயமாய் உன்னை வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படியா. God has brought you here to build up your life as the temple of God. தேவாலயம் கட்ட
பனி தீர்த்து கொண்டு வரப்பட்ட கற்கள் கொண்டு வரப்பட்டது. To build the temple of God, furnished stones were brought. இந்த நாட்களிலேயே உன்னுடைய வாழ்க்கையை பனி தீர்க்கும்படியாக தேவன் விரும்புகிறார். God wants to furnish your life these days. உன்னை அழகாக மோல்ட் பண்ண அவர் விரும்புகிறார். God wants to mold you properly. உன்னை கொண்டு தேவன் ஒரு பரிசுத்த தேவ ஆலயத்தை கட்ட விரும்புகிறார். Through you God wants to make a holy temple. இந்த பில்டிங் ஒரு கட்டடம், இது ஒரு கட்டடம் தான். இது தேவனுடைய ஆலயம் அல்ல. This is the building, it's not the temple of God. நீங்களே தேவனுடைய ஆலயம். You are the temple of God. முதலாம் கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? 1 Corinthians chapter 3 verse 16. நீங்களே தேவனுடைய ஆலயம். You are the temple of God. 17ஆம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. 17th verse says, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். if any man defile the temple of God, the Lord will destroy. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. The temple of God is holy. நீங்களே அந்த ஆலயம். Ye are the temple. இந்த சபையில தேவனுடைய ஆலயம் கட்டும்படியாக உன்னை ஒரு கல்லாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் உன்னை ஒரு பரிசுத்தவானாய் கட்ட விரும்புகிறார். If the Lord has kept you as a stone to build as the temple of God, God wants to build as a holy person. இந்த சபையில வந்த பின்பு உனக்குள்ள பரிசுத்தம் என்ன லெவல்ல வந்திருக்கிறது? After coming to the church, how much have you grown in holiness? நாம நினைக்கிறோம் பரிசுத்தம்ங்கிறது அங்க போன பிறகுதான் நம்ம உண்மையான பரிசுத்தவானா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். We think that after going there we can understand what a holy man whom we are. கொரியால ஒரு சர்ச் இருக்குது. There's a church in Korea. அந்த அவங்க பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல அந்த பாஸ்டர் அப்படி பார்த்துட்டு உனக்கு என்ன சம்பவிச்சது? போன மாசம் நான் உன்னை பார்க்கும்போது 97% ஹோலினஸ் இருந்துச்சு, இப்ப 70% ஆயிடுச்சு அப்படின்னு கேக்குறாரு. The pastor looked at the other person and asked him, last time I saw him you were having holiness 97%, now the thing has come down, what has happened? ஒருத்தனை பார்த்த உடனே ஹோலினஸ் உடைய பெர்சன்டேஜ் சொல்றாங்க இந்த உலகத்துல. Looking at the person is saying the person is a holiness. நம்முடைய தேவன் மகா பரிசுத்தர். Our God is the most holy God. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. Temple of God is holy. உன்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் கட்டி எழுப்பப்பட வேண்டும். Your body must be built as a temple of God. தேவனுடைய ஆலயத்தை ஒருத்தன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று சொல்லி இருக்கிறார். If the man defiles the temple of God, the Lord will destroy him. இன்றைக்கு எத்தனை விதத்திலே எத்தனை பெர்சன்டேஜ் உன்னுடைய பரிசுத்தம் இருக்கும்? How much is the percentage of holiness in your life? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அவரை தரிசிப்பதில்லை. Holiness without which no man can see the Lord. எசேக்கியேல் 43:12 பார்க்கும் பொழுது Ezekiel 43:2 when we read, ஆலயத்துக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. there's a law in the house of God. அதன் எல்லையை சுற்றிலும் அது பரிசுத்தமாய் இருக்கும். The boundaries shall be holy. அதுதான் ரொம்ப முக்கியமானது. That's very very important. அருமையான சகோதரனே சகோதரியே, நீ இந்த சபையில் ஒரு பரிசுத்த கல்லாய் மாற வேண்டும். Beloved brother sister, you must become a holy stone in this church. இதுவரைக்கும் உனக்குள்ள எவ்வளவு பரிசுத்தம் வந்திருக்குன்னு உனக்கு தான் தெரியும். You know how much you become holy in God's presence. பரிசுத்தவான் அப்படின உடனே ஊழியர்கள் என்று எண்ணி விடுகிறார்கள். Some people say saints are only servants of God. விசுவாசிகளும் ஊழியர்களும் சேர்ந்து தான் சீயோன் எருசலேம். Believers and servants of God join together Zion and Jerusalem. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது Ephesians chapter 1 verse 1, விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, saints of God who believed, we read, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையினுடைய பிரமாணம் பரிசுத்தமாய் தன்னை கட்டி எழுப்புவது. a law of a child of God is building his life holy. பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தம் வேறு, புதிய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தம் வேறு. Old Testament holiness is different, New Testament holiness is different. புதிய ஏற்பாட்டில் சுத்தம், பரிசுத்தம், மகா பரிசுத்தம். New Testament it's clean, holiness, most holiness. அதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய பூரணம். That's the New Testament perfection. பழைய ஏற்பாட்டில் எப்படின்னா Old Testament, ஒருத்தன் நல்லா வாழ்ந்துட்டான்னு யாராவது சாட்சி சொன்னா அவன் பரிசுத்தம். if a person gives a testimony he lived very good life, that's holy. ஆனா புதிய ஏற்பாட்டு பரிசுத்தம் என்பது சிந்தையில், New Testament holiness, that's in your mind, நினைவுகளில், in your thoughts, தோற்றத்தில், imagination, பார்வையில், in your sight, எண்ணங்களில், in your imagination, உணர்வுகளில், in all the feelings. இதெல்லாம் வெளியே தெரியாது. All things are not seen ஆனா outside. தேவன் இதைத்தான் பார்த்து உனக்கு சர்டிஃபை பண்றாரு. But God sees this and gives a certificate. இந்த உலகத்திலே இந்த சபையில கொண்டு வந்தது உன்னை பரிசுத்தமான ஒரு கல்லாய் கட்டி பரிசுத்தத்திலே கட்டி எழுப்பும்படியாக தேவன் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். God brought you to this church to build you up in a holy life. எதுக்கோ வந்திருக்கோம் நீங்க நினைக்க வேண்டாம். Don't think for something you came here. உன்னை ஒரு பரிசுத்தவானாய் மாற்றும்படியாக, To make you a holy person. உன்னை ஒரு பரிசுத்தவாட்டியாய் To மாற்றும்படியாக, make you a holy women. உன்னுடைய சிந்தையிலே, நினைவிலே, தோற்றத்திலே, விருப்பத்திலே, வாஞ்சையிலே, விருப்பங்களிலே எல்லாவற்றிலும், In mind, thoughts, deeds, action, everything. இன்றைக்கு நீ ஒரு கல். You are a stone. கர்த்தர் உன்னை ஒரு கல்லாகத்தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். God brought you as a stone. இந்த கல்லை வைத்துத்தான் கர்த்தர் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். Keeping the stone, God's building your life. இந்த சபையில வந்த பிறகு நீ இன்னும் நாணலா இருந்தால் உன்னை வைத்து கர்த்தர் ஒன்றுமே செய்ய முடியாது. After coming to this church, still if you read, God cannot do anything in your life. எதுவும் கர்த்தர் சாதிக்க முடியாது. God cannot do anything out of your உனக்கு life. வாக்குத்தத்தங்கள் இருக்கும், Promise you may have. ஆனா அது நிறைவேறாது. It cannot be fulfilled. தேவன் உன்னோடு பேசுவார், God speak to you. அது உனக்குள்ள நிறைவேற்றப்பட முடியாது. It cannot be fulfilled. ஏன்? The reason? நீ கல்லாக மாறவில்லை. You did not become a stone. எந்த ஒரு வாக்குத்தத்தமும், எந்த ஒரு வசனமும், எந்த ஒரு வார்த்தையும்
அது தேவனிடத்திலிருந்து உனக்கு பலிக்க வேண்டுமானால் நீ ஒரு கல்லாக மாற வேண்டும். Every promise, every word of God, voice of God to be fulfilled in your life, you should become a stone. நீ உன்னை கல்லாக மாற்றி தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் தேவன் உன்னை கொண்டு கிரியை செய்ய முடியாது. If you cannot become a stone, surrender your life in the hand of the Lord, God cannot work through you. 1 சாமுவேல் 17:40 வாசிக்கலாம். 1 Samuel 17:40. 1 சாமுவேல் 17:40. 17:40. தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குடைய தன்னுடைய அடைப்பு பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தனிடையிலே போனான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே தாவீது கோலியாத்தை கொல்லும்படியாக அவன் புறப்படுகிறார். You will find David going to fight against Goliath. அங்கே சவுலுடைய ஆயுதங்களை போட்டு பார்த்தான். He put on all David's weapons, Saul's weapons. ஒண்ணும் அவனுக்கு கைகூடவில்லை. That's not suitable for him. எல்லாத்தையும் கலத்தி அங்கே போட்டுட்டு He கிளம்பிட்டான். removed all those things. அவன் நேரடியாக ஆற்றண்டை போனான். He went to the near the pool of அங்கே water. ஆற்றண்டை போன பொழுது When he went to the brook, அவன் அருமையாக தேடி 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 ஒரு 5 கூழாங்கல்களை எடுத்துக்கொண்டான். he took 5 smooth stones. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the name of the Lord. எங்கேயோ அந்த கல்லு உடைஞ்சது. Those they were brought somewhere. எங்கேயோ இருந்து உருண்டு வந்தது. It came rolling down. அது பாறையில அடிச்சு மண்ணுல அடிச்சு எத்தனையோ கிலோமீட்டர் உருண்டு இப்போ அந்த ஷேப் மாறி அழகா உருண்டையா கூழாங்கல்லா மாறி Went through springs of water, went through rock and mountains, become smooth stone. கரடு முரடாக இருந்ததான கல், உபயோகமற்ற ஒரு கல் உருண்டு உடைஞ்சி நொறுக்கி இப்ப கடைசியில அழகான ஒரு கூழாங்கல்லாக கவனில் வைக்கக்கூடிய கல்லாக மாறிவிட்டது. Useless rough stones which was shapeless, now it's shapen, became smooth stone, kept in the shepherd's bag. உன்னை வெட்டி எடுத்து தேவன் கொண்டு வந்தார். God brought you out. ஏதோ ஒரு துறவிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்தார். Somewhere the Lord brought you out, hewed out the rock. அப்படியே உன்னை வச்சு யூஸ் பண்ண முடியாது. He cannot use you as it is. இந்த சத்தியத்துல நீ உடையணும். You must be broken the doctrine. இந்த பரிசுத்தாவின் நதியில நீ உருண்டு வரணும். In the river of the Holy Ghost you must roll down. அந்த கவனுக்குள்ள வைக்கக்கூடிய ஷேப் வர்ற வரைக்கும் உன்னை உருட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. Till you can be put on the sling, the Lord will winding you. நீ அதுல உருண்டு வெளியே வந்து கரெக்டா கவனுக்கு ஏற்ற ஒரு கல்லாக அந்த கூழாங்கல்லாய் நீ மாற வேண்டும். After becoming shapen, when you can be put in the sling, you must become a smooth stone. ஆண்டவர் என்ன பேச மாட்டாருன்னு சொல்லிடுற. You say God doesn't speak to என் மூலமா கிரியை செய்ய மாட்டேங்கறாருன்னு சொல்ற. you. say God doesn't work to you. யாரெல்லாம் கையில எடுக்கறாரு என்ன எடுக்க மாட்டேங்கறாருன்னு சொல்ற. You are telling God is saying so many people he is not taking away in my hand. செஞ்சாராமே எனக்கு இப்படி செய்யலையே ஏன் செய்யலன்னு கேக்குற. You say God does not do for me like this, why you asking like this? இன்னும் நீ அந்த கூழாங்கல்லா மாறல. Still you did not become a smooth நீ stone. கூழாங்கல்லா மாறிட்டேனா உன்னை தேடி ஒருத்தர் வருவாரு. Till when you become a smooth stone, another person in search of you. உன்னை தேடி கரெக்ட்டா அங்க வருவாரு. He'll come there. அந்த பரிசுத்தாவின் ஆற்றண்டை அவர் வருவார். He'll come to the brook of the Holy Spirit. அந்த சத்துருவை வீழ்த்தக்கூடிய ஒரு கல்லாக நீ இன்றைக்கு மாற வேண்டும். You must become a stone to bring that enemy down. 40 நாளா அவன் ஏமாத்திக்கிட்டே இருக்கிறான். 40 days is deceiving. 40 நாள் சவால் விட்டு கொண்டே இருந்தான். He is giving challenge 40 days. 40 நாள் மிரட்டி கொண்டே இருந்தான். 40 days threatening people. எல்லாரும் ஓடி விட்டார்கள். All were running. எல்லாரும் முதுகு காட்டினார்கள். All showed the back. ஆனால் ஒரே ஒரு மனுஷன் மட்டும் எதிர்க்கும்படியாக வருகிறான். One man came to face him. அவன் தேடினான். They searched. அருமையான சகோதரனே சகோதரியே, Beloved brother sister, உன் வாழ்க்கையில கூட எத்தனையோ வல்லமைகள் ஜெய்ஜாண்டிக்கா நின்று கொண்டிருக்கிறது. in your life giant piles may be facing you. எத்தனையோ பெரிய பர்வதங்கள் உனக்கு முன்பாக எழும்பி நிற்கிறது. Many mountains are standing before you. ஏன் இத கர்த்தர் ஒண்ணும் செய்யலைன்னு நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய். You are asking why God is not fighting my battles. ஒரு நாளா 2 நாளா 40 நாளாக அவன் சவால் விடுகிறான். Not one day, 2 days, 40 days is challenging us. உன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு நாள் பிரச்சனை? How many days you got problem in your எத்தனை life? வருடம் நீ இந்த பிரச்சனையை சந்திக்கிறாய்? How many years you are facing problem? ஏன் இன்னும் சத்துருவை கர்த்தர் கீழ்ப்படுத்தவில்லை? Why God is not subdued the enemies? ஆண்டவர் யாரை கொண்டுமல்ல உன்னை கொண்டு கிரியை செய்ய விரும்புகிறார். It's not to others, God wants to work through you. அதை நீங்கள் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். Understand very properly. நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில தீர்க்கதரிசிகளையும் வரங்கள் உள்ளவர்களையும் gifted personையும் தேடி தெரு தெருவா கிறிஸ்தவன் அலையறான். Youth today, Christian man is going after prophets, after preachers who can do miracles here and there. ஒரு தீர்க்கதரிசிட்ட கர்த்தர் கேட்டாரு. God asked a prophet. அவன்கிட்ட பேசினாரு. God spoke to him. நான் யாரை கொண்டும் அல்ல, not through anyone. உன்னை கொண்டு நான் ஜாதிகளை நொறுக்க போகிறேன். Through you I'll break the nations. உன்னை கொண்டு குதிரையும் குதிரை வீரனையும் நொறுக்க போகிறேன். Through I'll bring a horseman and the horseman thereof. ஒரு நாள் எகு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தான். Jehu was talking. அவனோடு கூட சேனாபதிகள்லாம் உட்கார்ந்திருந்தாங்க. Captains were there. என்னதையோ கதை அடிச்சிட்டு இருக்காங்க. They were just having a talk. திடீரென்று அபிஷேக தைலத்தோடு ஒருத்தன் வந்தான். Suddenly man came with anointing oil. எகுவே நான் உம்மை பார்க்க வேண்டும். Jehu, I want to meet you. அவன் உடனே கேக்குறான், எங்களில் யாரை நீ பார்க்க வேண்டும்? He asked him, who you want to meet among us? உடனே அவன் சொன்னான், உன்னைத்தான் நான் பார்க்கணும். I want to meet you. அவனை எழுப்பி உள்ள கொண்டு போய் அபிஷேகத்தை ஊத்தினான். Took him inside and poured the oil. உன்னை கொண்டுதான்
கர்த்தர் தேசத்தை அசைக்க விரும்புகிறார். Through you the Lord wants to shake the nations. உன்னை கொண்டுதான் கோலியாத்தை வீழ்த்த விரும்புகிறார். Through you the Lord bring Goliath down. நீ ஒரு கல். You are a stone. இந்த சபைக்கு விரோதமாய் எழும்புகிற வல்லமைகளை முறியடிக்கக்கூடிய ஒரு கூழாங்கல் நீ. You are the smooth stone to working in the powers coming against the church of God. ஒருவேளை பரிசுத்தம் இல்ல நீ சொல்லிட்டு இருப்ப. You may say I have no holiness. தேவன் என்கிட்ட பேசுறது இல்லன்னு சொல்லிட்டு இருப்ப. God doesn't speak to me. நான் யாரும் என்னை எல்லாரும் புறக்கணிச்சிட்டாங்க, எங்கேயோ உருண்டு எங்கேயோ போயிட்டு இருக்கேன். You say all rejected me, I am somewhere there. தேவனுடைய கண்கள் உன்மேல் இருக்கிறது. Eyes of God is upon you. அது எங்கேயோ உடைஞ்ச ஒரு கல்லு. It is stone hewn out somewhere. அது உடைஞ்சு உருண்டு கரெக்ட்டா தாவீது வர்ற இடத்துக்கு வந்து நின்றது. After broke rolling now came that brook there. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe? இன்றைக்கு கர்த்தர் உன்னை இந்த சபையிலே ஒரு கூழாங்கல்லாய் தேவன் எடுக்க போகிறார். Today in this church God wants to make a smooth stone. உன்னை கொண்டு குடும்பங்களை விடுவிக்கும்படியாக. God to deliver families through you. சத்துருவை வீழ்த்தும்படியாக. To bring down the enemies. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக. Destroy the works of the devil. மந்திரவாத கட்டுகளை அறுக்கும்படியாக. Break the power of the magical power. வலு சர்ப்பத்தின் தலையை நசுக்கும்படியாக. Crush the power of the serpent. உன்னை கொண்டு செய்வனைகளையும் மந்திரவாதங்களையும் நிர்மூலமாக்கும்படியாக. Destroy power of witchcraft magical powers. அந்த 5 கல்லுல நீ ஒரு கல்லாய் மாறுவாயாக. You will become one stone of the 5 stones. இன்றைக்கு எத்தனை பேர் அந்த கிருபையை வரங்களையும் வல்லமையும் பெற்றுக்கொண்ட ஒரு கூழாங்கற்களாய் மாற விரும்புகிறீர்கள்? How many of you will become a small stone to see that power authority in your life? மனுஷன் உன்னை புறக்கணிக்கலாம். Man may reject you. மனிதர்கள் உன்னை அவமானப்படுத்தலாம். Man may despise you. உன்னை தேடி ஒருவர் வருகிறார். There's one star coming search of உன்னை you. தன்னுடைய கரத்தில் எடுத்து தன்னுடைய ஆயுதமாய் மாற்ற He விரும்புகிறார். won't take in his hand make you a weapon. நீ கோலியாத்தை வீழ்த்திக் கொள்ள ஒரு கூழாங்கல்லாய் இந்த சபைக்கு வா. Come as a smooth stone to bring down Goliath down. இந்த சபையில சும்மா வந்து போற ஒரு ஆளா இருக்காத. Don't be a visitor in the church. ஒரு காலத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கூட இந்த சர்ச்சுக்கு பைபிள் சொல்லுகிறது போக்கு வரத்தா இருந்தான். Apostle Paul also was coming and going toward the church of God. துன்மார்க்கன் கூட பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்கு வரத்தா இருந்தான்னு பிரசங்கி சொல்றான். Even the preacher says the wicked man has to go to the church. அதே போல பவுலும் கூட ஒரு காலத்துல போக்கு வரத்தா தான் இருந்தாரு. Apostle Paul was also like this. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. The word of God says. கொஞ்ச நாள் அப்படிதான் வந்துட்டு போயிட்டு தான் இருந்தாரு. For some days he was like this coming. அப்போஸ்தலர் 9:28ல அப்படி ஒரு வார்த்தை இருக்கு. Acts 9:28. நீ இந்த சபையில ஏதோ சும்மா வந்துட்டு போறதாக இல்ல கன்வென்ஷனுக்கு மட்டும் வந்துட்டு போற ஆளா இல்ல. இந்த சபைக்கு விரோதமான வல்லமைகளை வீழ்த்தக்கூடிய ஒரு கூழாங்கல்லாய் அபிஷேகம் பெற்ற ஒரு ஊழியனுடைய கையில நீ வர வேண்டும். Not to visit to the church coming here, God wants to make a smooth stone coming in the hands of the anointed servants of God in your hands. யோசுவா 4:9 பார்க்கும் பொழுது Joshua 4:9. இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்த பொழுது when Israel crossed Jordan, அவர்கள் கானானிலே கால் வைத்ததுக்கு அடையாளமாக 12 கற்களை எடுத்தார்கள். As a sign of stepping into Canaan, they kept 12 stones. அந்த 12 கற்களும் all the 12 stones, அந்த கரை புரண்டு ஓடுகிற யோர்தானுடைய நடுவுல கொண்டு வந்து நாட்டப்பட்டது. they were kept there in the middle of Jordan. அந்த 12 கற்கள் பைபிள் சொல்லுகிறது 4:9ல இந்நாள் வரைக்கும் அங்க நிக்குது. The 4:9 says still today the stones are kept there. நீ ஒரு கல்லு. You are a stone. இந்த சபையிலே உன்னுடைய வாழ்விலே உன்னுடைய ஊழியத்திலே வருகிற எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் நீ யோர்தானில் நிக்கிற கல்ல போல நிக்கணும். You have to be like a stone standing there amidst trials. Problem, you must be a stone standing there in Jordan. பேதுருவை பத்தி நீங்க கலாத்தியர்ல படிச்சு பாத்தீங்கன்னா concerning Peter in Galatians, பிற்காலத்தில் அபிஷேகம் பெற்ற பின்பு அவன் தூணாக எண்ணப்பட்டான். After anointing he was considered as a pillar. அபிஷேகம் உன்னை இந்த சபைக்கு ஒரு தூணா நிறுத்தணும். Anointing must make us the pillar in the church. இந்த அபிஷேகம் பெற்ற பின்பு after seeing the anointing, இந்த சபையில என்ன வந்தால் இந்த வாழ்க்கையில நீ அசையாத யோர்தானிலே கரை புரண்டு ஓடுகிற யோர்தான்ல அந்த கற்கள் இன்னைக்கு வரைக்கும் நிக்கிறது மாதிரி நீ சத்தியத்துக்காக நிக்கணும். As the stones are standing till today, any trials may come, you must be firm standing for the truth as a pillar in that place. நீ இந்த தொட்டால் சினிங்கி டச் மீ நாட்னு ஒரு செடி இருக்கு. அது மாதிரி இந்த சபையில இருந்தீனா உன்னை கொண்டு வந்ததுக்கு பிரயோஜனமே கிடையாது. You cannot be a touch me not tree, and there will be no use of you coming to this church. காத்து வேகமா அடிச்சாலே அது உடனே அப்படி மூடிக்கும். As strong wind blows, it will come down. அப்படி தொட்டால் சினிங்கிகள் இந்த சபைக்கு தேவையில்லை. If you be a touch me not, you cannot come to this church. என்னைய ஒரு மாதிரி பார்த்தார் பாஸ்டர். Oh pastor saw என்னைய பார்த்து கொண்டே பிரசங்கம் பண்ணினார். Pastor preached என்னை தான் என்று நினைக்கிறேன். I think he preached to me. அந்த மாதிரி தான் இப்படி நம்ம ஆளுங்க அப்படி தான் இருக்காங்க. Our people also like that. நான் ஒரு இடத்துல சூடா பிரசங்கம் பண்றாங்க. One day I was giving hot message. Full speed ல நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். Full speed I am giving the message. அங்க இருந்து ஒருத்தன் என்கிட்ட கேக்குறான். இவனுக்கு தானேன்னு கேக்குறான். One brother is asking, is the message for him?
அப்பதான் யோசிச்சு அப்ப இவன் இவ்வளவு நேரம் தனக்குன்னே இவன் எடுக்கவே இல்ல. So this person does not know the message for himself. இப்படிப்பட்டவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. Understand what will be, what type of people. இந்த சபையில் நீ ஒரு கல். You are a stone in this church. உன்னை கொண்டு நான் சபையை கட்டுவேன். Through you I will build the church. இந்த கடைசி காலத்தில் இந்த மகிமையான சபையை தேவன் உன்னை கொண்டு என்னை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் கொண்டு கட்ட விரும்புகிறார். In the last days, through you, through me, through every one of us, God wants to build this glorious church. அவர் ஒரு திட அஸ்தி மூலைக்கல்லாக இருக்கிறார். He is the cornerstone. அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்கள். Apostles found the foundation stone. நானும் அதுக்கு மேல தூண்களாக கற்களாக இணைக்கப்பட்டு நாம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். We are joined as pillars, stones joined with them. என்ன வந்தாலும் சரி, whatever may come, என்ன நடந்தாலும் சரி, anything may happen. நீ சொல்லணும் என்னை போன்றவன் ஓடி போவானோ. He said, will anyone run away like me? நான் மரிக்க வேண்டியதா இருந்தாலும் நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன். Even if I die, I will not deny. ஆண்டவரே காவலிலும் சாவிலும் நான் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன். Lord, in prison and in all places I want to follow you. யோர்தானில் நிற்கும் கற்கள் இந்த சபைக்கு தேவை. We want stones standing in river Jordan. இந்த சபைக்கு தானியேல்கள் தேவை. We want Daniels in this church. இந்த சபைக்கு எரேமியாக்கள் தேவை. We want Jeremiahs in this church. இந்த சபைக்கு ஏசாயாக்கள் தேவை. We want Isaiahs in the church. இந்த சபைக்கு பவுல்கள் தேவை. We want Pauls in the church. இந்த சபைக்கு ஜீவனை கொடுக்கிற ஸ்தேவான்கள் தேவை. We want life-giving Stephens. நீ ஒரு கல்லாக மாறினால் தான் உன்னை கொண்டு தேவனுடைய திட்டம் நிறைவேறும். When you become stone building, the purpose of God is your life will be fulfilled. நீ என்ன வந்தாலும் நில். You say, what do we come as stand? கர்த்தர் உனக்கு கிருபையை தருவார். God give you grace. என்ன போராட்டம் வந்தாலும் சரி, Any trials may come, என்ன நடந்தாலும் சரி, anything may happen, யார் உனக்கு விரோதமாய் எழும்பினாலும் சரி, it will come against you. இந்த உலகமே உனக்கு விரோதமாய் வந்தாலும் சரி, World may come against you. தேவன் உன்னோடு இருந்து உன்னை ஜெயாலியாய் மாற்றுவார். God will be with you, make you overcomer. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. 1 ராஜாக்கள் 5:17 பார்க்கும் பொழுது 1 Kings 5:17. நீ இந்த சபையில ஒரு ஜீவனுள்ள கல்லாக விலையேற பெற்ற கல்லாக மாற வேண்டும். You are lively stone, precious stone, the house இந்த of God. சபையை கட்ட தேவன் விலையேற பெற்ற கற்களை தேடுகிறார். God is searching precious stones in the church. லூக்கா 21:5 பார்க்கும் பொழுது அந்த தேவாலயத்தை பார்த்துட்டு கேட்டாங்க, இது என்ன எவ்வளவு அழகான கற்களை வைத்து கட்டி இருக்கிறார். Luke 20:5 they asked, oh beautiful stones were used to build the temple. அது என்ன விலையேற பெற்ற கல்லு? What are the precious stones? இந்த சபையில வந்த பின்பு உன்னுடைய குணங்கள் நற்குணங்களாய் மாறணும். After coming this, your characters become good characters. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? Who can find the virtuous women? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் மேலானது. Our price is far above rubies. இந்த சபை உன்னுடைய அனுபவம், உன்னை நீ பரலோகத்துல கட்டப்படுகிறாய் என்று சொன்னால் உன்னுடைய கேரக்டர் தான் முக்கியம். For you in the church, when you build as a temple in the eternity, your character is very important. இந்த மார்க்கத்துல வந்த பிறகு உங்களுக்குள்ள என்ன குணங்கள்ல மாற்றம் வந்திருக்கு? After coming to this truth, how much your character has changed? பைபிளை படி. See the word of God. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் அவர்கள் நற்குணசாலிகளாக மாறினார்கள். They became more honorable, they became noble because they searched the scriptures. ரூத் ஏற்கனவே ஒரு நற்குணம் உள்ள ஒரு பெண். Ruth was the virtuous woman. ஆனால் வந்த பிறகு அவளுடைய பிந்தின நற்குணம் உத்தமமாக மாறினது. After coming, she became more perfect than before. உன்னுடைய வாழ்க்கையில இங்க வந்த பிறகு உன்னுடைய சாந்தம், அமைதி, அன்பு, விட்டு கொடுத்தல், சகித்தல் இவைகள்லாம் எந்த அளவு வந்திருக்கு நீங்க பாருங்களேன். You must understand your humility, your patience, your quietness, how much you grown in all these characters. இங்க வந்த பிறகு கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார்னு சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். இதுக்குள்ள வந்த பிறகு ஒருத்தன் சொல்றான், நான் மிருகம் போல் இருந்தேன், காரியம் அறியாத மூடனாய் இருந்தேன், ஆனால் இப்பொழுதோ நீர் உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். I was like a beast, I was like a fool, the Lord made me through your counsel, lead me to your glory. இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிறகு எனக்கு கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கு, கிருபை இருக்கு, இன்னைக்கு எவ்வளவோ நான் தாங்கிக்கிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு கிருபை தர்றாரு, என்னை மாற்றுகிறார் அப்படின்னு சொல்றவங்க கை வைத்துங்க. இப்போ மாற்றி இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். If God has changed you, you're blessed people you are. எத்தனை பேருக்குள்ளே இந்த விலையேற பெற்ற குணங்கள் வருகிறது? How many of you got those precious characters? இயேசு ஒரு விலையேற பெற்ற கல். Jesus is a precious stone. கல்யாணத்துல எல்லாம் ஒரு வசனம் வாசிப்பாங்க, அந்த பொண்ணும் கவனிக்க மாட்டா, பையனும் கவனிக்க மாட்டான், வந்திருக்கிறவனும் கவனிக்க மாட்டான். The marriage they read a verse, bride will not notice, even the on people who are coming out they'll notice the verse. அன்னைக்கு ஒரு நாள் நீ என்ன பிரசங்கம் பண்ணாலும் கேட்டுதான் ஆகணும், அதனால கேட்டுட்டே இருப்பான். That day any message they have to hear, so they'll be hearing forcibly. 1 பேதுரு 3 அதிகாரம் 4 வசனம் என்ன சொல்கிறது? 1 Peter chapter 3 verse 4, what is it? அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற கற்கள். Let it be a hidden man in the heart, that's with corruptible, even onward with meek and quiet spirit, with sight of God of great price. இன்னைக்கு
நம்ம யாருமே குணங்கள் எல்லாம் பார்க்கறதே கிடையாது. We don't see our characters. பணத்தை பார்க்கறான். We see the money. அழக பார்க்கறான். See the beauty. ABCD எல்லாம் பார்க்கறான்னு நீ கல்யாணத்துல எல்லா பிரசங்கத்திலும் நீ கேட்டிருப்பீங்க. You see the message say ABCD. பாஸ்டர் பாபி இருக்கும் பொழுது Pastor Bobby. ஒரு விசுவாசி அம்மா வந்து அவங்கள்ட்ட பேசினாராம். But believers came and spoke to him. ஐயா நான் பொண்ணு பார்த்தேன் என் பையனுக்கு சரியான பொண்ணே கிடைக்கல. He said, Pastor, I saw for a girl. எங்க a boy. வசதிக்கு I ஏத்த made good suit of proposal. மாதிரி எங்களுடைய வசதிக்கு ஏத்த மாதிரி எங்களுடைய அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி கிடைக்கவே இல்ல. To our prestige we could not get a girl. சிபிஎம்ல இல்லங்க அப்படின்டா. No girl in CPM itself. அதனால அப்படினு கேட்டார். So what so நான் வேற ஒரு சபையில ஒரு பொண்ணு பாத்துறேன். some good girls in other church. பொண்ணு வந்து கிளி மாதிரி அப்படினு. Girl is like parrot. சரிமா ரைட்மா நல்லதுமா பண்ணிக்கோங்கமா. Very good, you go for that. ஓகே அதுக்கு பிறகு என்ன பண்றது? What can we do? அவங்க போய் அவனே கல்யாணம் முடிஞ்சு போச்சு. Marriage is over. ஒரு 2 மாசம் கழிச்சு அந்த அம்மா வந்தாங்க. After 2 months the mother came. அழுதுகிட்டே வந்தாங்க. Came with tears. பாஸ்டர் கேட்டார் என்னம்மா பிரச்சனை? What happened? What first? ஏன்னா அவங்க கல்யாணத்துக்கு தானே வெளியே போயிருக்காங்க, திருப்பி இங்க தானே சுத்துறான். After they 99 விசுவாசி அப்படி தான் இருக்காங்க, கல்யாணத்துக்கு வெளியே போவான் திருப்பி இங்க வந்துருவான். marriage they'll go out, other people come inside. ஆமா குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு இங்க வந்துருவான். To give dedicate the child they come here. ஏன்டா அப்படி ஒருத்தன் வந்தா நான் சொன்னேன் நீ அங்க தானே கல்யாணம் கட்டின அங்கேயே போய் பேர் வை. One person came here, I told him you got married, go and dedicate child there. இந்த புது வருஷத்துல நான் பேர் வைக்கணும். ஆமா நீ வெளியே போய் கல்யாணம் கட்டுவே, நான் சென்டர் பாஸ்டர் உனக்கு பேர் வைக்கணும். போயிட்டே அந்த சபைக்கு போ, இல்லனா ரூம்ல வச்சு உனக்கு தனியா வைக்கிறேன் உனக்கு. You get married there, you want dedicate here, I can come to my room. உங்க லோக்கல் பிரதர் ரூம்ல வச்சு வைப்பான் உனக்கு. You come to your local brother will dedicate the child. இப்ப பாஸ்டர் வந்து சொன்னாங்க அழுதுகிட்டே இருந்தாங்க, ஐயா அந்த பொண்ணை கட்டினதுல இருந்து நான் படாத பாடு படுறேன். Pastor, the time I got married for this girl, I'm suffering so much. பாஸ்டர் சொன்னாரு அம்மா கிளிதானமா அது கொத்ததானமா செய்யும். He said, Pastor, parrot no, that will try to poke you. இன்னைக்கு யாரு குணத்தை பார்க்கிறது? Where you see the character? கர்த்தர் இந்த சபையில உன்னை கொண்டு வந்தது உன்னுடைய கேரக்டரை மாத்துறதுக்கு. God has brought you to the church to change your character. கொலைகாரனாகிய மோசேயை பூமியில் எங்கும் சாந்தமுள்ளவனாய் அவனை போல ஒருத்தனும் இல்லைன்னு மாத்துறதுக்கு தான் கர்த்தர் அவனை தேடி போனார். Murderer Moses became the meekest man on the face of the earth. God went in search of him. பரிசுத்தவான்களை கொல்லும்படியாக ஒப்பு கொடுத்திருந்ததான அந்த சவுலை பவுலாய் மாற்றி இவனையே பரிசுத்தவானாய் மாற்றுகிறதான் கிறிஸ்தவ மார்க்கம். Saul went to destroy the saints, murder the saints. God made him as a saint and made him to make many more saints. இதுக்குள்ள வந்த பிறகு நீ ஒரு விலையேற பெற்ற கல்லாய் மாற வேண்டும். After coming to this church you become precious stone. உன்னை பார்த்தவன் சொல்லணும் இதுக்கு போன பிறகு அவனுடைய லைஃப் மாறிடுச்சு. They may say after going to this church his life is changed. அவனுடைய பேச்சு மாறி விட்டது. His words are changed. அவனுடைய சுபாவம் மாறி விட்டது. Characters are changed. இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய புனிதத்தன்மை. It's the purity of Christians. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை பார்க்கும் பொழுது 1 Peter chapter 2 verse 4. இயேசு தன்னை ஜீவனுள்ள கல் என்று சொல்லுகிறார். Jesus says he's a lively stone. நாம் ஜீவனுள்ள கல்லாக அவரோடு சேர்த்து இணைக்கப்பட வேண்டும். We are joined as lively stones with him. நீ இந்த சபையில ஒரு அசையாத ஒரு கல் அல்ல, நீ ஒரு ஜீவனுள்ள கல். Not even an unshakable stone, you are a lively stone. இந்த சபையில சும்மா ஒரு கல் மாதிரி அப்படி எங்கயாவது ஒரு ஓரத்துல உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. Don't become a simply stone like a ship. இந்த கல்லுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கணும். There's the life in this stone. பேர் வைப்பாங்க லிவிங் ஸ்டோன், லிவிங் ஸ்டன்ன்றுவாங்க. லிவிங் ஸ்டன் இல்ல, லிவிங் ஸ்டோன். அவன் ஒரு ஜீவனுள்ள கல். He is a living stone. இன்னைக்கு எத்தனை பேர் ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறீர்கள்? How many of you can see this? இந்த சபையிலே ஒரு ஜீவனுள்ள கல்லாக இருந்ததான் ஜீவனுள்ள கல்லாகிய உன்னை தன்னுடைய ஜீவனாகிய அதோடு இணைத்து ஆவிக்கேற்ற மாளிகையாக கர்த்தர் எழுப்புவார். God, if you are living stone, God wants to make you join with this life, make your spiritual habitation. இப்போ இங்க உட்கார்ந்திருக்கிற நீங்க ஜீவனுள்ள கல்லா இல்லையா நான் இப்ப 2-3 வசனம் சொல்றேன், நீங்க கண்டுபிடிங்க. One word I'm going to tell you whether you can understand whether you are a lively stone or not. நீ ஜீவனுள்ள கல் இல்ல செத்து போனவன் சொன்னா உனக்கு டென்ஷன் ஆயிடுவ. நீயே கண்டுபிடிக்க சொன்னா நீ கண்டுபிடிச்சிருவ. See, if you are living stone or dead stone, you will find out. If I tell you, you'll get tension. You can find it out. எந்த மனுஷனுடைய விசுவாசம் கிரியை இல்லாமல் இருக்கிறதோ அவன் செத்து போன ஒரு கல். விசுவாசம் கிரியைகளில் இருந்தால் அவன் ஜீவனுள்ள கல். Oh, if a person's works are dead, his faith is dead, he does not have life. If he has got works according to the faith, he is lively. விசுவாசம் கிரியைகளோடு கூட ஜீவனோடு முயற்சி செய்து அது பூர்ணப்படுகிறது. Oh, if faith with works getting perfected. எந்த ஒரு தேவனுடைய விசுவாசியோ ஊழியனோ விசுவாச ஜீவியத்துல இல்லையோ அவன் செத்து போன ஒரு கல். அவனை கட்டினாலும் அதுல பிரயோஜனமே இருக்காது. Any servant to God believer was dead in faith, he is of no use. Even his built house will be of no use. இரண்டாவது, secondly, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். He that is living in pleasure is dead alive. இந்த எளிமையின் மார்க்கத்துக்குள்ளே, இந்த சிலுவை மார்க்கத்துக்குள்ளே, இந்த கல்வாரி மார்க்கத்துக்குள் வந்த பின்பு உன்னுடைய வாழ்க்கையிலே நீ சுகபோகத்தை விரும்பினால் நீ இந்த சபையிலே ஜீவன் இல்லாத ஒரு கல். In the path of the Christian life, if you're coming here looking at the vision of the cross, if you're living a luxurious life, you are dead in the church. இந்த மார்க்கத்திலே கர்த்தர் உன்னை கொண்டு வந்தது ஒரு கார் கொடுக்கவோ 4 வீடு கட்டவோ 7 பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளவோ அல்ல.
உன்னை ஜீவனுள்ள கல்லாக கர்த்தர் மாற்றி மகிமையிலே உன்னை கொண்டு போய் சேர்க்கும்படியாக. God not bringing you to buy a beautiful car, 4 cars, a bigger building, 7 children. No, God wants to make a glorious building. நீ சுகபோகமாய் வாழும்படியாக நாட்கள் இது அல்ல. It's not the day you live a luxurious life. இது மௌனமாய் இருக்க வேண்டிய காலமும் அல்ல. It's not time to keep silent. இதைத்தான் மொர்தெகாய் எஸ்தரிடத்தில் பேசினான். This is what Mordecai told Esther. உனக்கு ராஜஸ்திரியுடைய ஸ்தானம் கிடைத்திருக்கிறது. You got the royal majesty. ஆனால் அதிலே நீ மௌனமாய் இருந்து விடாதே. Don't keep silent. நீ செயல்பட வேண்டிய நேரம் இதுதான். It's the time you have to work now. விசுவாசத்துக்காக ஜீவிக்க வேண்டிய காலங்கள் இது. Time you have to live by faith. மூன்றாவது, thirdly, சர்தை சபையை நாம் பார்க்கும் பொழுது, church of Sardis, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில், Revelation 3 verse 1 and 2, நீ உயிர் உள்ளவர் என்று பெயர் பெற்றும் நீ செத்தவனாக இருக்கிறாய். I know thou hast a name, thou art livest, thou art dead. அப்படினா என்ன அர்த்தம்? What's the meaning? நீ ஒரு நடமாடும் பிணமாக சபையிலே இருக்கிறாய். You are a dead body moving in the church. சர்ச்சில நீ இருக்கிற, you are in the church, ஆனா நீ விழித்துக்கொண்டு உன்னை சரிப்படுத்து. you arise and set yourself right. காரணம் உன் கிரியைகள் நிறைவுள்ளவைகளாக இல்லை. Oh, your works are not perfect before God. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the whole name of the Lord. உன்னுடைய கிரியைகள் சரியில்லாவிட்டால் நீ செத்துப்போன ஒரு மனுஷனாக மனுஷியாக சபையில் இருக்கிறாய். If your work is not right, you are a dead body in the church. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இப்பொழுது நீங்கள் எந்த கல்? Now what stone you are? இந்த சபையை கட்டும்படியாக தேவன் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். To build you in this church, God's brought you. இந்த சபையில நீ எந்த கல்? What stone are you? அஸ்திபார கல்லா? Are you foundation stone? பலிபீடத்தை கட்டும்படியான உள்ள கல்லா? Stone at the altar? இந்த சபையில தாங்கும்படியாக சுமக்கும்படியாக உன்னை மறைத்துக்கு உள்ளக்கூடிய ஒரு கல்லா? Are you stone that God has kept you to support you? இல்ல இந்த சபையினுடைய பலிபீட கல்லா? ஜெப வீரனாக உன்னை கர்த்தர் சபையில கொண்டு வந்திருக்கிறாரா? Are God brought you as the altar stone to be prayer warrior? இந்த சபையில தரிசனமும் வெளிப்பாடும் உள்ள ஒரு தெய்வீக பொருத்தனை உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் உன்னை தேவனுடைய வீட்டின் கல்லாக வைத்திருக்கிறாரா? God brought you as the God brought you stone, the house of God, to really make vows and have a godly life. தேவ ஆலயத்தை கட்டக்கூடிய ஒரு கல்லாக, பரிசுத்த ஜீவியத்தை கட்டி எழுப்பக்கூடிய கல்லாக இந்த சபையில உன்னை வைத்திருக்கிறாரா? As the Lord brought you as the house to build the temple of the Lord to grow in holiness. சபைக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் விரோதமான வல்லமைகளை அழிக்கக்கூடிய கூழாங்கல்லாய் கர்த்தர் சபையில உன்னை வைத்திருக்கிறாரா? As the Lord brought you smooth stone to destroy the powers of darkness against your family, your children and the church of God. என்ன வந்தாலும் சத்தியத்துக்காக நிற்கக்கூடிய யோர்தானின் கல்லாக கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறாரா? As the Lord brought you as a pillar in river Jordan, any problem may come, you can stand firm in the truth. இந்த சபையில ஒரு சாட்சியாக நின்று புறஜாதிகளுக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய நற்குணசாலியான ஒரு கல்லாக, விலையேற பெற்ற கல்லாக உன்னை வைத்திருக்கிறாரா? Are you precious stones to be a testimony among many people in the church of God? விசுவாசத்திலே நின்று நீ ஒரு ஜீவனுள்ள கல், இந்த மார்க்கத்தில் நான் எளிமையாய் தான் வாழ்வேன், உலக ஆடம்பரம் வேண்டாம் என்று உன்னுடைய கிரியைகள் நிறைவை நோக்கி போகிற ஒரு ஜீவனுள்ள கல்லா? Are you a lively stone telling, I don't have a life of pleasure, I want to live a life of faith? Are you living such a life? இப்படி ஒரு கல்லாக நீ மாறினால் பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. If you become a stone like this, gates of hell will not overcome you. பாதாளத்தின் வல்லமைகள் எழும்பும். Gates of hell arise you. உன்னை டச் பண்ண முடியாது. They cannot touch you. ஆண்டவர் சொல்றார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். I'll build this church upon my rock. அவர் ஒரு பெரிய பாறை. He is the big rock. பேதுரு பார்த்து சொல்றார், நீ ஒரு கல்லு. You are a rock. நீ ஒரு கல்லாய் இருக்கிறாய். You are a rock. உன்னை நான் கட்டுவேன். I'll build you. உன்னை நான் கட்டும் பொழுது, when I build you, நீ ஜீவனுள்ள கல்லாய் மாறும் பொழுது, you become a lively stone. அஸ்திபார கல்லாய் மாறும் பொழுது, you become a foundation stone. சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய கல்லாய் மாறும் பொழுது, stone to overcome the enemies. உன்னை தேவனுடைய கரங்களில் நீ கொடுக்கும் பொழுது, come in the hands of God. பாதாளத்தின் வல்லமைகள் உன்னை மேற்கொள்வதில்லை. Gates of hell cannot touch you. உன்னை டச் பண்ணிட்டானா அவன் கதை முடிய போகுதுன்னு அர்த்தம். If he touches, matter is closed. மத்தேயு 21:44 என்ன சொல்லுகிறது? Matthew 21:44 what he says? இந்த கல் எவன் மேல் விழுகிறதோ, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். Upon whom this end is falling, he'll be crushed. இது எவன் மேல் விழுமோ அவனை அது நசுக்கி போடும். Upon whom it falls, he'll be crushed in there. தெரியாம அவன்ட்ட வந்து மோதிட்டானா அவன் கதை முடிய போகுதுன்னு அர்த்தம். Without knowing, if a person come and clashes, he'll be crushed. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு சம்பவம். Often I tell one நம்முடைய thing. விசுவாசிக்கு விரோதமா ஒரு ஆளு பயங்கரமா எழும்பிக்கிட்டே இருந்தாங்க. One believer was trying to come against me very much. இவர் வேலை பார்க்குற கம்பெனில போய் கம்பெனியே கான்ட்ராக்ட் க்ளோஸ் பண்ணிடுவான். He'll go to a company, close the whole company contract. இவர் ஒருத்தண்ட வேலைக்கு ஒரு போட் ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. He was driving another person's boat. போட் ஓட்டிக்கிட்டு இருந்தா, driving the boat. நைட்ல நிறுத்தின போட்டை காலையில பார்த்தா காணோம். Morning the boat is not there. போட்டே இல்ல. The boat is not there. கடைசில ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா தண்ணிக்குள்ள மூழ்கிடுச்சு. After 1 week he saw the water is இவன் உள்ள inside. இறங்கிட்டான். Boat is inside the water. சரி, இந்த தொழில் நமக்கு ஒத்து வரலன்னு சொல்லிட்டு இவன் வந்து
பொக்லைன் ஓட்ட போயிட்டான். So he left the shop, he went to do some other work, driving proclaim. திடீர்னு வந்து ஒரு நாள் பார்த்தா பொக்லைன் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது, என்ஜின்ல உப்பள்ளி போட்டாங்க. Another time that machine is also working, he took salt and put in the engine. சரி இதுவும் ஒத்து வரலையா, ரைட் ஓகே, ஏதாவது கான்ட்ராக்ட் எடுத்து பழச்சிக்கலான்னு போய் தன்னுடைய நேம்ல ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு ஆபீஸ்ல போய் கொடுத்தான். He went to search for a contract in office, write his name for the contract. லைசென்ஸே கிடைக்கல. No license. போனா அந்த ஃபைலையும் தூக்கிட்டாங்க. When they went there, the file is removed. எப்படி இருக்கும்? See what is that? அப்ப நான் ஒரு நாள் விசிட்டிங் போயிருந்தேன். I went to visiting. என்னப்பா பிரச்சனை? What happened? பாஸ்டர் நான் பழைய ஆளா இருந்தா அவனை எப்போ காலி பண்ணிருப்பேன். I said, I'm an old believer, I would have finished him long time before. இந்த பைபிளை தூக்குனதால தான் அவன் உயிரோட இருக்கிறான். Because I took the Bible, is alive. அப்ப வந்து அந்த கதையெல்லாம் சொன்னான். He told all the story. நான் சொன்ன விடு. I said, leave it நீ out. கொல்லாத, அவர் கொல்லுவார். No, you don't kill him. You don't kill evil, God will kill him. அப்படின்னு நானும் எதேச்சியா அவனை ஆறுதல் படுத்துக்கு தான் நானும் சொன்னாங்க. To comfort him only, I told him. ஏன்னா இல்லன்னா இவ வெட்டி போடுவான்னு சொல்லி. If he will go and slay him. நீ விட்டு ஆண்டவர் பாத்துக்குவார். He said, you don't leave it out, God will spare. சீக்கிரம் முடிஞ்சு போயிடுவான். He will be finished. நடந்தது என்ன தெரியுமா? You know what happened? அடுத்த மாசம் விசிட்டிங் போனாங்க. Next month they were visiting. இவன் ரோட்லயே என்னை வந்து வரவேற்றான். In the road he met me and welcomed me. நானும் எனக்கும் புத்தி சரியில்லை. நான் இறங்கின உடனே என்ன தொலைஞ்சிட்டானான்னு என்ன முடிஞ்சு போச்சான்னு கேட்டேன். I asked him whether the matter is finished. அப்படிதான் வாயில வந்துச்சு. That's how the word came in my mouth. அவன் உடனே வாயை மூடிட்டான். He said, என்னன்னு கேட்டேன். பக்கத்து வீடு செத்து 3 நாள் ஆச்சுன்னு சொன்னான். He said 3 days that man is finished clothes. எப்படி இருக்கும்? See how is it? இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். He that fall the stone will be crushed. இந்த கல் எவன் மேல் விழுமோ அவன் நசுங்கி போவான். Upon whom the stone will fall, he will be crushed. நீ மட்டும் சபையை கட்டக்கூடிய ஒரு கல்லா மாறு, மத்ததெல்லாம் தெய்வம் பார்த்துக் கொள்வாரு. You become a stone to build the church, remain things God look after. சபையை கட்டுவன் எந்த சபையை கட்ட போறாரு? He said he'll build the church. Which church is going to build? இந்த கல்லை வச்சு எந்த சபையை கட்ட போறாரு? Keeping the stone, which church is going to build? எனக்கு இன்னைக்கு சர்ச்னு சொன்ன உடனே ஜனங்க குழம்பிடுறாங்க. Say church, people are confused. ஏன்னா ஒருத்தன் வந்து நான் நம்ம சபை தான் தாய் சபைங்கறான். Some people say my church is the mother church. விட்டா ஒவ்வொரு ரிலேஷனுக்கும் ஒவ்வொரு சர்ச் வச்சிருவானுங்க போல. Every relation will have one church. அது மாத்திரமல்ல தெருவுக்கு 3 சர்ச் இருக்கு. For every street 3 churches. அதனால ஜனங்கள் வந்து பஸ் ஏறி வர்றதுக்கு யோசிக்கிறான், நடந்தே உள்ள போயிடலாம்னு சொல்லி. People are telling, why should I come by bus? I can walk and go to the church. ரெண்டாவது எல்லார் கையிலயும் ஒரே பைபிள் இருக்கு. All having same Bible. அவனும் இயேசுவை தான் சொல்றான். He's not telling the speaking of அவனும் Jesus. பரலோகத்தை தான் சொல்றான். He's speaking on heaven. இதுதான் ப்ராப்ளமே. This is the problem. ஆனா கர்த்தர் எந்த சபையை கட்டுவேன்னு சொன்னாரு? Which church will the Lord build it? அந்த சபைக்கு தான் அவர் மூலக்கல்லு. For that church is the cornerstone. அந்த சபைக்கு தான் ஒரு அஸ்திபாரம் இருக்கு. For that church is the foundation. இந்த ஜீவனுள்ள கல்லு, அஸ்திபார கல்லு, இந்த வெளியேற பெற்ற கல்லெல்லாம் அதுக்கு மேல தான் வச்சு கட்ட விரும்புறாரு. Foundation stone, lively stone, stone on the altar is building upon that and building it. இந்த சபையில ஒரு 100 பேர் வரணும், 5000 பேர் வரணும், 15000 பேர் வந்தா 1.5 லட்சம் பேர் வந்தாங்கிறது முக்கியம் அல்ல. சபையாக அது கட்டி எழுப்பப்பட வேண்டும். It's not 1,500 people, so many people are coming. It was built as a church of God. இன்னைக்கு எப்படி சபைகளுக்கு ஒவ்வொரு டிசைன் பேர் இருக்கோ, ஆனா சபையை பத்தியான உண்மையான பெயர்கள் வேதத்துல டிசைனா இருக்குது. You know, you find there's so many designs of prayer in the word of God. You find different types of names are mentioned. ஒரு இடத்துல 2x2 ன்னு ஒரு சர்ச் வச்சிருந்தான். One person kept a church called 2x2. என்னன்னு கேட்டேன். I asked him, what is it? ரெண்டு பேரா அனுப்புனாரு. அதனால 2x2. I said, God sent two people, so 2x2 is the church. அதாவது பைபிள்ல எதெல்லாம் நல்ல பேரா இருக்கோ அதெல்லாம் தூக்கி செலக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. Whichever good names the Bible, they selected. நாம இப்ப அதுக்குள்ள போக விரும்பல. I don't want to go deep. ஆனா உண்மையான சபைனா என்ன? What is the true church? சபையை பத்தி தேவனுடைய திட்டம் என்ன? What's the plan of God's in church? தன்னுடைய சபை எப்படி இருக்கணும்ங்கிறது தேவனுடைய மனதில் எப்படி இருந்தது? How is the mind of God for church to be built up? சங்கீதம் 1:5ல பார்க்கும் பொழுது Psalms 1:5 you read. அது நீதிமான்களின் சபை என்று அழைக்கப்படுகிறது. It's the congregation of the righteous. 111ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 111 verse 1. அது செம்மையானவர்களின் சபை என்று அழைக்கப்படுகிறது. Congregation of the upright. 40ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Psalms 49. அது மகா சபை என்று அழைக்கப்படுகிறது. It's a great congregation. 149ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Psalms 49:1. அது பரிசுத்தவான்களுடைய சங்கம், பரிசுத்தவான்களுடைய சபை என்று அழைக்கப்படுகிறது. Is the congregation of the holy people. 82ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Psalms 82 verse 1. அது தேவ சபை என்று அழைக்கப்படுகிறது. Is the congregation of God. 74ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Psalm 74 verse 2. அது பூர்வத்தில் தேவன் சம்பாதித்த சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It's the congregation of the ancient days. எபேசியர் 1:23ஐ பார்க்கும் பொழுது Ephesians 1:23. அது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை
என்று அழைக்கப்படுகிறது. It's called the body, the church of Christ. எபிரேயர் 12:23 பார்க்கும் பொழுது Hebrews 12:23. அது முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை என்று அழைக்கப்படுகிறது. It's called the church of the firstborn. எபேசியர் 5:27 பார்க்கும் பொழுது Ephesians 5:27. அது ஒரு மகிமையுள்ள சபை, கரை திரை இல்லாத பிழையற்ற மகிமையுள்ள சபை என்று வர்ணிக்கப்படுகிறது. It's a glorious church with a spot, wrinkle, a blemish. அப்போஸ்தலர் 20:28 பார்க்கும் பொழுது Acts 20:28. தன்னுடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை என்று அதை குறித்து அவர் வைராக்கியமாய் பேசுகிறார். Church purchased by his own blood. He speaks in a very zealous way. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆனபடியால் தேவனுடைய சபையை குறித்த திட்டம் அவருக்கு தெளிவாக இருக்கிறது. He is very clear about the vision, about the purpose of அது church. செம்மையான ஜனங்கள் இருக்கிற வேண்டிய சபை. Place where the upright people will be there. அது நீதிமான்கள் பாவத்திலிருந்து விலகி இயேசுவின் இரத்தத்தினாலும் வசனத்தினாலும் விசுவாச ஜீவியத்தினாலும் நீதிமான்களாய் மாற்றப்பட்டவர்கள் இருக்க வேண்டிய சபை. Place where righteous people whose sins are forgiven, living a life of faith, they will be abiding there. அது பரிசுத்தவான்களின் சபை. It's a congregation of the holy people. பிரியமானவர்களே, அது முதற் பேரானவர்களின் சபை. It's the church of the firstborn. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இன்றைக்கு சபைகளை குறித்த பலவிதமான வித்தியாசமான விளக்கங்கள் இருக்கிறது. There are different explanations about the church. சபையை இயேசு பேசும் பொழுது அது ஒரு கட்டடமாகத்தான் பேசினார். When Jesus spoke about the church, spoke about the building. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு In the spiritual life, நாம் இப்பொழுது சரியான சபையை கண்டுபிடிக்கணும். we must find out the true church. இப்ப அதுதான் பிரச்சனையே. That's the problem. கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையே என்னன்னா, சரியான சபை எது? எல்லாரும் நான் தான் சரின்னு சொன்னா யாரை நம்புறது அவன்? Because Paul, the problem is, I am the true Christian church. The people are finding who's the true Christian அங்கதான் people. பிரச்சனை இருக்கிறது. That's the problem there. ஆனா உண்மையான சபையை குறித்த ஒரு தெளிவான விளக்கம் பைபிள்ல இருக்கிறது. In word of God's got a good explanation about the true church. எபேசியர் 2 அதிகாரம் Ephesians 2 19 இருந்து 21 வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது 19 to 21. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. There you read. அங்கே தெளிவான ஒரு சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது. A definite truth is spoken there. இண்டிபெண்டன்ட்டா ஒரு சகோதரி ஊழியம் செஞ்சிட்டு இருந்தாங்க. There was a sister working independent. நல்ல ஊழியம் செய்வாங்க. She'll do very good ministry. அவங்க ஒரு பெரிய பைபிள் காலேஜ்ல அவங்க கெஸ்ட் லெக்சரர். She is a lecturer at a very big Bible college. நல்ல ஒரு gifted person. Very gifted person. வீட்லயே நல்ல பிரேயர் பண்ணுவாங்க. She'll pray well in the house. நூற்றுக்கணக்கான பேர் அவங்க ஜெபத்துக்கு வருவாங்க. Hundreds of people should be. ஒரு நாள் திடீரென்று அவங்களுக்கு இந்த வசனம் வந்து பேச ஆரம்பித்தார். Suddenly one day this word spoke to her. 20 21 22 20 21 22. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் நீ கூட்டி கட்டப்பட்டு எழுப்பப்படுவாயாக. Built upon the foundation of apostles, prophets, and be built upon them. அவங்க குழம்பிட்டாங்க. She was troubled. நம்ம நல்லா தான ஊழியம் செஞ்சிட்டு இருக்கோம். They were doing good ministry. அவங்க இங்க இருந்தே ஜெபிப்பாங்க. துபாயில இந்த ஜன்னலுக்கு கிட்ட உங்கள்ட்ட இந்த செய்வனை வச்சிருக்கு அப்படிமாங்க. She'll pray here, say in Dubai under this window this witchcraft is made. அவ்வளவு கிஃப்டடா கரெக்ட்டா வொர்க் அவுட் ஆகும். She'll do things in a very accurate way. ஆனா இந்த வசனம் பேசின உடனே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. When the word of God spoken to her, she was confused. ஏன்னா Why? அவங்க நடத்தின ஒரு கூட்டத்துக்கு அந்த ஒரு பிரேயர் நடத்திட்டு இருக்கும்போது நம்ம பாஸ்டர் ஒருத்தர் உள்ள போயிட்டாரு. When she was conducting a congregation, one of the pastor went there. அவங்க அவரை நாய் கடிச்ச மாதிரி கடிச்சு விட்டாங்க. You know, she just bit him like a dog. இது சகோதரிகள் ஜெபம். This mother's prayer. யார் உள்ள வர சொன்னது? Who told you to come inside? நான் சபைக்கு வந்தேனா? Did I come to your நீ church? எப்படி என் மீட்டிங் உள்ள வரலாம்? How can you come inside? ஓ வெளியேன்ட்டாங்க. Get out. இவர் அமைதியா வந்துட்டார். He kept silent. வந்த பிறகு தான் இந்த வசனம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. After she came and இந்த வசனம் அவங்களோட புடமிட ஆரம்பிச்சது. she got trouble. அப்ப ஆண்டவர்ட்ட உட்கார்ந்து ஜெபிச்சாங்க. She prayed. ஆண்டவர் இது என்ன அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள்? Lord, what is the meaning of apostle? நீ ஒருத்தனை துரத்தினாயே அவன்தானே அப்போஸ்தலன் அப்படினார். You chased away man, he is an apostle. நீ ஒருத்தனை விரட்டினியே அவன்தான். You told a man to get out, he is an apostle. அப்பதான் அது வந்தது. Then she came back. நம்ம சபையில வந்து பாஸ்டர் எஸ்பி ஆனஸ்ட் பீரியட்ல வந்து சேர்ந்தாங்க. She came with Pastor SB Anderson and joined them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name. அப்படியானால் ஒரு சபை என்று சொன்னால் அதற்கு மூலைக்கல் இயேசு, அதற்கு மேலே அஸ்திபார கற்கள் அப்போஸ்தல ஊழியர்கள். Church is the cornerstone, Jesus, upon the apostle prophets the foundation stones. அஸ்திபாரத்துக்கு மேல தான் மாளிகை கட்டப்பட முடியும். Upon the foundation only habitation can be built. அப்ப அப்போஸ்தலன் இல்லாத ஒரு இடத்துல நீ அஸ்திபாரம் இல்லாத ஒரு சபையில் இருக்கிறாய். Without the apostles you are in a place where there is no foundation. அப்போஸ்தலன் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். Apostle means he that was sent by God. எபிரேயர் 3:1 படி இயேசு கிறிஸ்து முதலாவது அப்போஸ்தலர். Hebrews 3:1 Jesus the first apostle. அதற்கு பின்பு 12 அப்போஸ்தலரை அவர் தெரிந்து கொள்கிறார். Then he chose 12 apostles. தான் போன பின்பு அந்த அப்போஸ்தல ஊழியத்தை அவர் தொடர்ச்சியாக விட்டு போகிறார். After when he gave the ministry to them in their hands. உடனே எல்லாரும் சொல்றாங்க 12 அப்போஸ்தலரோட கதை முடிஞ்சிருச்சுன்னு.
people say after 12 apostles அந்த finished 12ல rose. ஒன்னு விழுந்த பிறகு மறுபடியும் ஒருத்தனை எடுத்து வச்சாரு. When a person got fallen, another person stood நீ there. கையில வச்சிருக்கிற பைபிள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் என்று புதிதாக 13வது ஆள் வர்றாரு. 13th man, Apostle Paul comes. அப்ப இதுல என்ன விளங்கி கொள்கிறோம்? What do you understand there? ஒரு வீட்டுக்கு அஸ்திபாரம் தேவை. A house has got foundation. இந்த அஸ்திபாரம் தான் அப்போஸ்தல ஊழியம். This is the apostolic ministry. இந்த அப்போஸ்தல ஊழியம் இல்லாத இடத்துல ஒரு மாளிகை எழுப்பப்பட முடியாது. Where the apostolic ministry is not, the building cannot be built. அஸ்திபாரம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அவ்வளவுதான் மாளிகை எழுப்பப்பட முடியும். The more the foundation is strong, that amount the building will be stronger. இந்த அப்போஸ்தலன் இல்லாத இடத்துல சபை கட்டி எழுப்பப்பட முடியாது. Where the apostle is not there, the church cannot be built up. கொரிந்தியர்ல பவுல் என்ன சொல்லுகிறார்? What Apostle Paul says? முதலாவது தேவனானவர் சபையிலே அப்போஸ்தலரை ஏற்படுத்தினார். First of all, God appointed apostles in the church. 1 கொரிந்தியர் 12:20-28ல நீங்கள் அதை பார்க்க இயலும். 1 Corinthians chapter 12 verse 20. அப்படியானால் நீங்கள் இருக்கிற சபையிலே அப்போஸ்தலர் இருக்கிறார்களான்னு நீங்க செக் பண்ணி பாருங்க. If that be so, check and see whether apostles are there in the church where you are. அப்போஸ்தலனை எப்படி கண்டுபிடிக்கிறது? How to understand the apostles? அப்போஸ்தலனை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு அடையாளம் இருக்கிறது. Two signs. ஒன்று மெல்கிசேதேக்கின் முறைமையில் அவன் இருப்பான். One, he'll be in the order of Melchizedek. இரண்டாவது அன்னக முறைமையிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வான். Secondly, he will change his life in the matter of eunuch. இந்த இரண்டும் தான் ஒரு அப்போஸ்தலனுடைய தெளிவான அடையாளம். This is a definite experience of a servant of God. தெளிவான அடையாளம் எங்க இல்லையோ நீங்க வழி மாறி போயிருக்கிறீர்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். Where the signs are not there, you must understand you have missed the way. இன்னைக்கு எத்தனையோ சபைகள் இருக்கிறது. So many churches are there. எது உண்மை என்று நாம் குழம்பிக் கொண்டிருக்கிறோம். We are troubled which is the true church. பிரியமானவர்களே, இந்த அனுபவம் பழைய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. Wherever it is found, the Old Testament and the New Testament. ரெண்டு பகுதியிலுமே இயேசு அதை சொல்கிறார், பழைய ஏற்பாட்டிலே தேவனும் அதை சொல்லுகிறார். New Testament Jesus says, in the Old Testament saints are speaking about that. உன்னத பாட்டு முதலாம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது Song of Solomon 1 we read, அங்கே இரண்டு விதமான மந்தைகளை நீங்கள் பார்க்கலாம். two flocks are seen there. ஒன்று ஆத்துமனேசருடைய மந்தை, One the flock of the மற்றொன்று தோழரின் மந்தை. others the flock of the இந்த friends. இரண்டு மந்தைகளுக்குள்ள வித்தியாசம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Difference between two flocks. அந்த பெண் வந்து அவள்கிட்ட கேட்கிறார், The men is coming and asking him, என்னுடைய ஆத்துமனேசரே, உம்முடைய மந்தையை நீர் எங்கே மடக்குகிறீர்? oh lover of my soul, where do you shepherd your flock? அப்பொழுது அவளுக்கு பதில் சொல்லப்படுகிறது, The answer is given to நீ her. ஏன் தோழரின் மந்தையிலே அலைந்து கொண்டிருக்கிறாய்? Why are you there with the friends flock? இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ சபைகள் இருக்கலாம், So many churches are there. ஆனால் ஆத்துமனேசருடைய சபையா Oh, are you the இல்லாவிட்டால் தோழரின் மந்தையா என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். find out whether it's the other flock. யோவான் 10ஆம் அதிகாரத்திலே இயேசு பேசும் பொழுது, John the Gospel 10 Jesus said, இந்த தொழுவத்தில் உள்ள ஆடுகளை அல்லாமல் வேறே தொழுவத்திலும் ஆடுகள் இருக்கிறது, there are many other sheep or other flock also belongs to this flock. அவைகளும் இங்கே வந்து சேர வேண்டும் என்று They சொன்னார். must come here. அப்ப அதிலிருந்து என்ன விளங்கிக் What do we கொள்கிறோம்? understand there? இரண்டு விதமான தொழுவங்கள் இருக்கிறது. There are two flocks are there. இந்த தன்மையை நீங்கள் சரியான விதத்தில் சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You must understand the truth in a proper way. பவுல் இந்த உலகத்தில் இருந்த பொழுது When Apostle Paul was in this அவர் church, என்ன பண்ணாரு? what he did? அவர் இண்டிபெண்டன்டாக ஊழியம் செய்தார். Independently was serving the இன்னும் Lord. சொல்ல போனால் To tell him more, இயேசு இருக்கும் பொழுதே ஊழியங்கள் வித்தியாசமாக இருந்தது. when Jesus was there, also ministries in different ways. யோவான் ஸ்நானனுக்குன்னு ஒரு சீடர்கள் இருந்தாங்க. One group of people going after John the Baptist. அவங்க ஒரு டைப்ல ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. They were doing one type of ministry. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அந்த வழியாக போகிறார். Jesus passed by that way. இயேசு கிராஸ் பண்ணும்போது When Jesus crossed, யோவான் ஸ்நானன் சொன்னா, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி. John the Baptist, behold the Lamb of God taking the sins of the world. அடுத்த செகண்ட் அந்திரேயா அப்படியே பின்னாலேயே நடக்க ஆரம்பிச்சிட்டான். Next minute Andrews followed Jesus. ஆனா But இப்ப உள்ள பாஸ்டர் மாதிரி யோவான் ஸ்நானன் போய் அவனை பிடிச்சி நீ அங்கே போனால் சபிக்கப்படுவாய் அப்படிலாம் ஒண்ணும் பேசல. you know, now as people say, if you go there you'll be cursed, as people speak today. சமீபத்துல ஒரு சபையில இருந்து ஒரு 90% என்கிட்ட வந்துட்டாங்க. You know, recently about 90% of one church came to our church. அந்த சபை பாஸ்டருடைய பையன் 2 வாரத்துக்கு முன்னால நம்ம சபைக்கு வந்த ஒரு விசுவாசியை போயிட்டு காலி பண்ணிடுவேன்ட்டான். The son of the pastor came and told him, to a believer, I'll finish you. நேரடியா வீட்டுக்கு வந்து சொல்றான், நீ பெண்டிகாஸ்டுக்கு ஒரு குரூப்போட போயிட்ட, நான் நினைச்சேன்னா இன்னைக்கு உன்னை காலி பண்ணிடுவேன். I told him with a group he went to Pentecost, if I think I'll finish it today. காரணம் என்ன? Reason? பிசினஸ் ஆனதுனால தான் பிரச்சனை. பிசினஸ் இப்ப கெட்டு போயிடுச்சு, அதான் ப்ராப்ளம், வேற ஒண்ணு. Because the business is lost now, that's all happened. ஆனா இயேசு கிறிஸ்துவண்டை அந்த அந்திரேயா போன பொழுது யோவான் ஸ்நானன் ஒண்ணுமே பேசல. When Andrews followed Jesus, John the Baptist did not speak anything. ஒரே ஒரு நைட் One night இயேசுவோடு அவன் தங்கினான். he stayed with Jesus. காலையில எழும்பி வீட்டுக்கு வந்துட்டு Morning he came and told, அண்ணனாகிய பேதுருவை கூப்பிட்டு சொன்னான், he told his brother Peter, நான் வேதத்திலே சொல்லப்பட்ட மேசியாவை பார்த்து விட்டேன். I saw Messiah spoken the scriptures. ஒரே இரவுல அவனுக்கு அப்போஸ்தல உபதேசம் தெரிந்து போய்விட்டது. One night apostle ministry was revealed to him. அதனால தான் உன்னை நீ எங்க போனாலும் போ, அங்க போகாதன்னு சொல்றது காரணம் என்னன்னா, இங்க போய்ட்டான்னா முடிஞ்சு போனது, அவன் இங்கேயே செட்டில் ஆயிடும். That's what he said. If you go anywhere, don't get there. If you go, mean you are settled there. சரித்திர ஆசிரியன் இயேசுவை பத்தி சொல்லுகிறான். Concerning historian, Jesus says, ஒரு ட்ரிப்
One trip. ஒரே ஒரு ட்ரிப். Just one trip. அவன் ஆணோ பெண்ணோ கிழவனோ கிழவியோ வாலிபனோ எவனா இருந்தாலும் சரி Whether ஒரு ட்ரிப் man or இயேசுவை கரெக்ட்டா பார்த்துட்டானா அப்படியே பின்னால போயிட்டே இருப்பான். Whether man or woman, old person, young person, once he see the face of Jesus, he will follow him. அதுக்கு அடையாளம் என்ன சொல்றான்? As a sign, அவர்கள் அவர் பின்னாகவே போய் அவர்கள் அங்கேயே இருந்துட்டாங்க. சாப்பிடல, குளிக்கல, குடிக்கல, வீட்டுக்கு போகணும்னு யோசிக்கல, மனைவி பிள்ளை பிசினஸ்லாம் மறந்துட்டான். 3 நாள் அப்படியே உட்கார்ந்திருந்தான். 3ஆவது நாள் இயேசு சொன்னாரு, இவனுங்கெல்லாம் வீட்டுக்கு அனுப்பி விடுப்பா, சாப்பாட்டுக்கு ஏதாவது கொடுத்துட்டு அனுப்பு அப்படின்னாரு. ஏன்? 3 நாள் மெய் மறந்து போயிட்டான். ஒரு ட்ரிப் பார்த்தா போதும். ஒரு ட்ரிப் நீங்க வா, வாழ்நாளெல்லாம் நிற்பாய். Only once you come, all days of your life you'll be following Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. அந்த ஒரே தரம், அந்த ஈர்ப்பு அவனை மனிதனை பிடிக்கிறவனாக மாற்றி விட்டது. Then one attraction made him as the man to come out of men. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. அப்ப மத்தவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க இல்லையா? Other people not Christians? அவங்க எல்லாம் பரலோகம் போக மாட்டாங்களா? They not go to heaven? போவாங்க. They will go. அவர்களும் கிறிஸ்தவர்கள் தான். They not the Christians. அவர்களும் பரலோகம் போவார்கள். They go to heaven. ஆனா மேன்மையான இடத்துக்கு வர மாட்டாங்க. They cannot come to excellent place. ஆபிரகாமுக்கு இஸ்மவேலும் பையன்தான். They also Ishmael also son of Abraham. ஈசாக்கும் பையன்தான். Isaac also son. கேத்துராளுக்கு ஒரு 6 பிள்ளைங்க இருந்துச்சு, அதுவும் ஆபிரகாமுடைய பிள்ளைங்க தான். Keturah had 6 sons. They are also sons of Abraham. பர்த் சர்டிபிகேட்ல அவனும் ஆபிரகாம் தான் போடுவான். In the birth certificate even his name is there. இஸ்மவேலை கேட்டா அவன் தான் நான் ஃபர்ஸ்ட் சைல்ட், ஃபர்ஸ்ட் born அப்படிமா. Ishmael will say I am the firstborn for Abraham. அடுத்து கேத்துரால கேட்டா என் பிள்ளைங்க தான் ஆகாருக்கு முன்னாலே சாராளுக்கு முன்னாலே இருந்ததுன்னு கூட ஒரு லிஸ்ட் சொல்லுவா. Keturah will say I am more senior than Sarah. எல்லாரும் son of போடும்போது ஆபிரகாம் தான் வருவாரு. All will say son of Abraham will come as father. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? What the Bible says? ஆதியாகமம் 25:6ல ஒரு டைம் வந்த பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஷேர் கொடுக்கறான். ஒருத்தனை நன்கொடை கொடுத்து அனுப்பி விடுறான், ஒருத்தனுக்கு இன்னும் கொஞ்சம் செட்டில் பண்ணி கொடுத்து அனுப்பிடுறான். ஒரே ஒரு பையன் தான் சுதந்திரவாளியா நின்னான். Genesis 25:6 says to one person he gave good gifts, another person he gave some more gifts, another person gave inheritance. ஒரே ஒரு ஆள் தான் சுதந்திரவாளியாய் மாறினான். One person became heir. மத்த 7 பேருக்கு சுதந்திரவாளிங்கற அந்த பட்டம் கிடைக்கல. All the 7 did not become heirs. அந்த இடத்திலே இருக்க விடாம அவங்களை அனுப்பி விட்டான். He sent them from that place. அந்த குறிக்கப்பட்ட இடம் ஈசாக்குக்கு மட்டுமே. That place belongs only to Isaac. இஸ்மவேலுக்கு கிடையாது. Not Ishmael. அவன் ஏற்கனவே முதல்ல பிறந்தேன் கதை விட்டுக்கிட்டு இருந்தான். He said he was the firstborn. முதல் பிறப்பது முக்கியம் அல்ல. It's not your firstborn நீ there. வாக்குத்தத்தத்தின் சந்ததியா என்பதுதான் முக்கியம். He was going to seed in the promise. நாங்க 6 பேர் இருக்கிறோம்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க. They said we are 6 people. அவங்களுக்கு நன்கொடையை கொடுத்து அனுப்பி He விட்டார். gave good gifts and sent them. அது என்ன நன்கொடை? What the good gifts? உனக்கு இந்த உலகத்துல கார் கொடுப்பாரு, வீடு கொடுப்பாரு, சபை கொடுப்பாரு, ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொடுப்பாரு. ஆனால் பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான இடம் உனக்கு கிடைக்காது. You will get car, building thousands of soul, but excellent place, the heaven you will not get it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the நீங்கள் Lord. சத்தியத்தை சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். Understand the truth properly. சரியான ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். You need a different experience. இந்த ஊழியம் அன்னக ஊழியம். This ministry is unique இந்த ministry. அப்போஸ்தலர்கள் மெல்கிசேதேக்கின் பிரதிஷ்டையின்படி உள்ளவர்கள். It's the ministry according to the order of Melchizedek. இந்த அன்னகன் கையில நீ வந்தால்தான் உன்னுடைய வாழ்வு சீர்பட ஆரம்பிக்கும். Unless you come in the hands of the eunuch, your life can be reproved and இந்த corrected. அன்னகன் தான் அந்த எத்தியோப்பிய மந்திரியாக இருந்தான். This Ethiopian eunuch அந்த was the eunuch. பொக்கிஷ சாலைக்கு அவன் முக்கியஸ்தனாக இருந்தான். He was the keeper of the queen's treasures. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு. Difference in ministries. தேவன் ஒருவரே. God is one. டிஜிஎஸ் தினகரன்ட்ட பாஸ்டர் எஸ்பி அனஸ்ட் பேசும் பொழுது When to Dr. D.J. Dinakan was SBN spoke to அவர் him, மறுமொழியாக சொன்னார், he told him, எனக்கு கொடுக்கப்பட்டது சுவிசேஷம், he said, my ministry is நான் gospel. அது வரைக்கும் ஊழியம் செய்றேன். That which I can do. உங்களுக்கு கொடுக்கப்பட்டது உபதேசம், For you, doctrine is. நான் ஒருவனை கிறிஸ்துவண்டை கொண்டு வருகிறேன், I'll bring a man to Christ. நீங்கள் அவனை கிறிஸ்துவாக மாற்றுங்கள். You'll make him Christ. அதுதான் அப்போஸ்தல ஊழியத்தினுடைய டாப். That's excellency of the apostolic ministry. அருமையான சகோதரனே சகோதரியே, Beloved brother sister, ஒருவனை கிறிஸ்துவண்டை கொண்டு வருவது மாத்திரமல்ல, not to bring a person to அவனை Christ. கிறிஸ்துவாய் மாற்றுவதுதான் ஊழியம். Make a man as Christ, that's the ministry. இதை நீங்கள் எஸ்தரின் புத்தகத்திலே பார்க்கலாம். In the book of Esther, பல கன்னிப்பெண்கள் அங்கே சேர்க்கப்பட்டார்கள். so many virgins were brought அவர்கள் there. கொண்டு போய் அன்னகர்கள் கையிலே கொடுக்கப்பட்டார்கள். They were kept in the hand of eunuchs. அவர்களை ராஜஸ்திரியாக மாற்றி கொண்டு வந்து நிறுத்தினார்கள். Eunuchs made them as royal people and brought them in the கர்த்தருடைய king. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy இந்த name. கடைசி காலங்களில் கர்த்தர் உன்னை சபையிலே இணைக்க விரும்புகிறார். In the last days, God wants to join you in the church. சரியான சபையில் நீ வர வேண்டும். You must come to the right church. சரியான கட்டடத்தில் நீ இணைய வேண்டும். Join the right building. அப்பொழுதுதான்
அந்த மாளிகை ஜீவனுள்ள மாளிகையாய் கட்டி Then எழுப்பப்படும். the habitation become a lively tabernacle. பரிசுத்த ஆலயமாக, Holy habitation. ஆவிக்கேற்ற மாளிகையாக, A spiritual tabernacle. தேவனுடைய வாசஸ்தலமாக Habitation of நீ God. கட்டி எழுப்பப்பட முடியும். Builds the temple of God. அந்த சபையை தான் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. The church when the gates of hell cannot overcome it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஒருத்தர் சொன்னாரு இந்த டிபிஎம் காரங்க பரலோகத்தையே அப்படியே கூறு போட்டுறானுங்கன்னு சொல்றாங்க. One person told the TPM people try to divide heaven. பரலோக ராஜ்யங்கிறது ஒரே இடம் தான், காமன் பிளேஸ் தான். ஆனா இவங்க தான் அப்படியே பிரிச்சு திருச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. Is a common place. These people divide the heaven. அப்படிலாம் கிடையாது. It's not so. அப்படி கிடையாதுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். You all know it's not so. உலகத் தோற்றம் முதல் உண்டாக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது. It's a place before the foundation of the world. அது மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்க You முடியும். see Matthew 25. இயேசு யோவான் 14ல சொல்றார், நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வரேன்னு சொல்றார். John the gospel before Jesus, I go to prepare a place for you. அப்ப இடங்களில் வித்தியாசம் உண்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். You know there's a difference in places. புதிய வானம் புதிய பூமிங்கிறதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். You heard about new heaven and new earth. வெளிப்படுத்தல் 21 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை பார்க்க முடியும். Revelation 21:20 you can find these things. ஆனா அதே நேரத்தில் புதிய எருசலேம்ங்கிற ஒரு இடத்தை மணவாட்டி அழகாக பேசுகிறார். You speak about New Jerusalem, the bride there. யோவான் வெளிப்படுத்தல் 14:1ல சீயோனை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். Revelation 14:1 the Lord speaks about Zion. பலவிதமான இடங்கள் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். You know there are different explanations. பரலோகத்தின் எலிவேஷன் தான் சீயோன். Elevation of heaven is Zion. அந்த பெரிய அந்த அழகான மாளிகை தான் புதிய எருசலேம். That beautiful tabernacle, the habitation is New இதுதான் Jerusalem. மணவாட்டிக்கு உள்ள இடம். It's the place for the bride. இதை இன்னும் ஒரு செகண்ட்ல நான் விளக்கி சொல்கிறேன். I tell one more second. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 8 7 8 9 வசனங்களை பார்க்கும் பொழுது Song of Solomon chapter 6 verse அங்கே ஒரு 7. கூட்டத்தை சொல்லி இருக்கிறார். A group of people are mentioned. ராஜஸ்திரீகள், The மறுமனையாட்டிகள், கன்னியர்கள், queens, என் concubines. புறாவோ உத்தமியோ ஒருத்தி. My dove undefiled is one. இங்க 4 குரூப் சொல்லப்பட்டிருக்கிறது. You see 4 groups are there. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மை உள்ளவர்கள். They got different characters. நான் ஆதியாகமம் 25:6ல சொன்னேன், மறுமனையாட்டிகளுக்கு எந்த இடம் கிடைச்சது, அவங்க பிள்ளைகளுக்கு என்ன நன்கொடை கிடைத்ததுன்னு நான் சொன்னேன். Genesis 25 here, the sons of the concubines what blessing you give gifts they ஆனால் இந்த got. புறாவோ உத்தமியோ ஒருத்தி, அவள் தன் தாய்க்கு ஒரே பேரான பெண். My dove undefiled is one. She is the only one of her mother. அவ மட்டும்தான் மணவாட்டி ஸ்தானத்துக்கு போய் நிக்கிறாள். She goes the bride's place. இந்த ராஜஸ்திரீனா என்ன அர்த்தம்? What's the meaning of queens? அபிஷேகம் உண்டு, ஆனா அப்போஸ்தலனோட ஐக்கியம் கிடையாது. They have anointing but they don't join the apostles. அபிஷேகம் பெற்று நீங்க எங்கேயும் இருக்கலாம். You be anointed and be found somewhere. நீ சொல்லுவ நான் ராஜஸ்திரீ, எனக்கு அபிஷேகம் கிடைச்சிருக்குன்னு. You must say I'm a queen, I've got anointing. ஆனால் இந்த ஐக்கியத்துல இல்லன்னா நீ ராஜஸ்திரியா இருக்கலாம், மணவாட்டியா மாற முடியாது. If you don't join the fellowship, you be a queen, you cannot become அத bride. நீங்க சத்தியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். Understand the truth. அடுத்து மறுமனையாட்டிகள். Then concubines. இவங்க எல்லாரும் பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள். All these are Old Testament saints. அடுத்து கன்னியருக்கு தொகையே இல்ல. Oh, virgins without number. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இரத்த சாட்சிகளாய் மரிக்கிறவர்களுக்கு தொகையே கிடையாது. Saved people dying as martyrs, no number. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. My dove undefiled is one. அவள் தான் சபையை கட்டும்படியான கல். She is the stone to build the church. அவள் தான் தன் தாய்க்கு அருமையானவள். She is beloved of her mother. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the name of the Lord. இந்த மூலைக்கல்லுன்னு சொன்னனே, Cornerstone. இந்த அஸ்திபார கல்லுன்னு சொன்னனே, This foundation stone. இதுக்கு மேல ஜீவனுள்ள கல்லா கட்டுறோம்னு சொன்னனே, Building is lively stones. இதை எப்படி கட்டுகிறார்? How he is building it? இது இசைவனைப்பாய் கட்டுகிறாரே, எப்படி கட்ட முடியும்? How we can build fitly framed together? கிறிஸ்தவம் ஒரு மனிதனை எப்படி உருவாக்குகிறது? How does Christian life build up a man? கிறிஸ்தவம் எப்படி ஒரு மனிதனை மாற்றுகிறது? How does Christian life change a man? அதை தான் நீங்க சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள You must வேண்டும். understand very properly. கிறிஸ்தவத்தின் துவக்கம் சுவிசேஷம். The building of Christianity is gospel. கிறிஸ்தவத்தின் பூரணம் உபதேசம். Perfection, the churches, the Christianity is the doctrine. சுவிசேஷம் வேறு, உபதேசம் வேறு. Gospel is different, doctrine is different. சுவிசேஷம் துவக்கமானால் உபதேசம் முடிவு. Beginning is the gospel, end is the doctrine. சுவிசேஷம் ரட்சிப்பானால், மனம் திரும்புதலானால் உபதேசம் பூரணம். Gospel is the salvation means the perfection is doctrine. சுவிசேஷம் பிசாசை துரத்தும், உபதேசம் பிசாசின் கிரியைகளை அழிக்கும். Gospel will cast out demons and the doctrine will destroy the powers of the demons. சுவிசேஷம் பாவத்தை உணர்த்தும், உபதேசம் பாவம் இல்லாமல் ஒருவனை மாற்றும். Gospel will give conviction of sin, but doctrine will make a man without sin. சுவிசேஷம் ஒருவனை அழ வைக்கும், உபதேசம் ஒருத்தனை கம்பீரிக்க வைக்கும். Gospel will make a man to cry, doctrine will make the man to triumph. இந்த உபதேசத்துக்குள்ள பெரிய வித்தியாசம் அதுதான். This is the difference between doctrines. மற்ற சபைகளுக்கு நமக்குள்ள வித்தியாசமே உபதேசம் தான். The doctrine of other churches, the doctrine. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name. உபதேசத்துக்கு ஒரு சக்தி உண்டு. There's a
power for the நான் doctrine. இப்ப பிரசங்கம் பண்றேன், நீ கேட்டுட்டு இருக்கும்போதே உன்னை கிளியர் பண்ணிட்டே வரும். I am talking as you'll be changing your life. யோவான் 15:3 அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. John the Gospel 15:3. நீங்கள் இப்பொழுது கேட்ட உபதேசத்தினாலே இப்பொழுதே சுத்தமாகிறீர்கள். By the words what you now you are made clean. 1 கொரிந்தியர் 1:15 பார்க்கும் பொழுது 1:5 பார்க்கும் பொழுது 1 Corinthians 1:5 when you read. அங்கே எல்லா உபதேசம் என்ற ஒரு வார்த்தையை பவுல் யூஸ் பண்றார். Paul is used about all other doctrines. அது என்ன எல்லா உபதேசம்? What about all doctrine? ஒரு தேவனுடைய பிள்ளை எல்லா உபதேசத்திலும் வளர வேண்டும். But child of God is going all மனம் doctrine. திரும்புகிற உபதேசம், ஞானஸ்நானம் எடுக்கிற உபதேசம், Baptism, அபிஷேகம் பெற வேண்டிய உபதேசம், Holy Spirit, வேறுபாட்டின் உபதேசம், life of separation, அடுத்து தெய்வீக சுகத்தின் சத்தியம், divine healing. இப்படி ஒவ்வொன்றிலும் அந்த டாக்டரின்ல நீங்க வந்துட்டே இருக்கணும். You must grow in all the aspects. எபிரேயர் 6:1 பார்க்கும் பொழுது Hebrews 4:1 அது மூல உபதேசம் என்று சொல்லப்படுகிறது. is fundamental doctrine. இயேசு கிறிஸ்து இந்த உபதேசத்தை பேச ஆரம்பிச்ச உடனே When Jesus spoke the doctrine, உடனே சொன்னாங்க இது புதிய உபதேசம் அப்படினா. it's a new doctrine. மார்க் 1:27 இந்த வார்த்தையை சொல்றாங்க. Mark 1:28. யோவான் 6:60 இயேசு பேசும் பொழுது John 6:20 Jesus said, இது கடினமான உபதேசம் it's அப்படினா. a hard saying. ஆனா வேதம் சொல்லுகிறது Word of God இந்த உபதேசம் தான் உன்னை பூரணப்படுத்தும். This doctrine only can perfect இந்த you. உபதேசத்தின்படி உன்னை நீ கட்டி எழுப்ப வேண்டும். You must build up your life on this doctrine. இது மூல உபதேசம். Fundamental doctrine. இது அப்போஸ்தல உபதேசம். Apostolic இது doctrine. அஸ்திபார உபதேசம். Doctrine of fundamental இது doctrine. சரியா இருந்தா உன்னுடைய வளர்ச்சியும் சரியா இருக்கும். If this is right, your growth will be right. 2 கொரிந்தியர் 5:19 பார்க்கும் பொழுது 2 Corinthians 5:19 you இது read, ஒப்புரவாகுதலின் உபதேசம். is the doctrine of reconciliation. 1 கொரிந்தியர் 1:18 பார்க்கும் பொழுது 1 Corinthians 1:18 இது சிலுவையை பற்றிய உபதேசம். is the doctrine of the cross. 1 தீமோத்தேயுல நான் பார்க்கும் பொழுது 1 Timothy we read, 6:3 என்ன சொல்லி இருக்கிறது? 1:6:3 இது ஆரோக்கியமான உபதேசம். is a sound doctrine. தேவபக்திக்கு ஏற்ற உபதேசம். Doctrine unto godliness. தீத்து 2:1 இது ஆரோக்கியமான உபதேசம். Titus 2:1 sound doctrine. அப்படினா உபதேசத்திலே வித்தியாசம் இருக்கா? Are there difference in doctrines? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட். It's got difference. ஒன்னு நீ வரும் பொழுது இன்னும் உயரத்துக்கு ஏறிக்கிட்டே இருப்ப. It takes you higher and higher. காலையில பாஸ்டர் சொன்னார் இல்லையா? Pastor said the அந்த புத்திரத்துவத்துல ஒவ்வொரு ஸ்டெப்பா நீ ஏறிக்கிட்டே இருக்கிறார். going from candlestick top மூல உபதேசத்துல வந்து fundamental doctrine, ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசத்துல வந்து next ஒப்புரவாகுதலின் உபதேசத்துக்கு வந்து reconciliation, சிலுவை பற்றிய உபதேசத்துக்கு வந்து cross, ஆரோக்கியமான உபதேசத்துக்கு வந்து sound doctrine, தேவபக்திக்கு ஏற்ற உபதேசம். doctrine of godliness. இதுக்கு பேர் தான் அப்போஸ்தலர் 2:40 சொல்லப்பட்ட அப்போஸ்தல உபதேசம். This is Acts 2:40 apostolic doctrine. அப்போஸ்தல காலங்களில் இருக்கிற ஜனங்கள் அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். முதல் அப்போஸ்தல உபதேசம். We find in the days of apostles people steadfastly abide apostolic doctrine, breaking of bread, fellowship and prayers. First is apostolic doctrine. இன்றைக்கு கர்த்தர் உன்னை சபையாய் கட்ட விரும்புகிறார். Today the Lord wants to build you as a இந்த church. சபையில கர்த்தர் உன்னை ஒரு கல்லாக வைத்திருக்கிறார். God has given you as a stone in the church. இந்த கல் தேவனுடைய கையில வரும் பொழுது உன்னை அவர் அழகாக கட்டி எழுப்புவார். When the stone comes to the hand of the Lord, it builds it beautifully. நான் ஒரு கல்லாய் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many will say I'm son as a stone in God's presence? இந்த கல்லுக்கு எந்த பலவீனம் வந்தாலும் கர்த்தர் அதை மாற்ற போகிறார். This stone may have any weakness, God will change it. எல்லாரும் கல்லாய் மாறி தேவனுடைய சபையாய் கட்டி எழுப்பி மகிமையிலே நான் போக வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடுங்கள். Those who want to say I want to become a stone, become the building, I want to be called when Jesus comes, you close your eyes. எல்லாரும் கண்களை மூடுங்கள். All close your eyes. ஆண்டவரே என்னை ஒரு கல்லாய் மாற்றும். Lord, make me as a stone. ஜீவனுள்ள கல்லாய் மாற்றும். Make me a lively stone. ஒரு கூழாங்கல்லாய் Make மாற்றும். me a smooth stone. சத்துருவின் வல்லமையை வீழ்த்தக்கூடிய அபிஷேகம் பெற்ற கல்லாய் Make மாற்றும். me anointed to bring down the enemies down. இந்த உபதேசத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு கல்லாய் மாற்றும். Make me a stone formed by the doctrine. அப்படி விரும்புறவங்க கண்களை மூடி நெலுமணங்கால் போடுங்க பார்க்கலாம். Such people close your eyes, be on your knees. இன்னைக்கு கர்த்தர் உன்னை ஒரு கல்லாய் மாற்றி தான் வெளியே அனுப்ப போறார். Today the Lord will make you a stone to send you out. இனிமேல் கர்த்தர் உன்னை கட்டுவார். The Lord will build you here afterwards. சபையாய் கட்டுவார். He will build you as the church. உன்னை எந்த வல்லமையும் தொட முடியாது. No enemy can touch you. பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வது இல்லை. Gates of hell cannot overcome you. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறார். He that touches the apple of mine eye. ஒரு 5 நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். 5 minutes shall we all close our eyes, be on your knees. கர்த்தர் சபையாய் மாறக்கூடிய கல்லுகளை அந்த நபர்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார். Those stones who want to become the church, God wants to anoint them. அவசியம் இல்லாம யாரும் எழும்ப வேண்டாம். Without need, don't get up. கர்த்தர் உன்னை ஒரு அபிஷேகம் பண்ணி ஜீவனுள்ள கல்லாய் உன்னை அனுப்பட்டும். God must anoint you, send you as a lively stone. என்னை ஒரு கல்லாக மாற்றி இந்த சபையிலே என்னை ஒரு கல்லாக கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்றவங்க உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். Those say, Lord, I must become a stone, build us a church, building in the church. Lift up your hands. உண்மையா வைக்கிறீங்களா? Are you faithfully to lift? அப்படியானால் இன்றையிலிருந்து கர்த்தர் உனக்குள்ளே பணிதி இருக்கிற வேலையை செய்வார். If that be so, God will do a furnishing work.
உன்னை உருவாக்க ஆரம்பிப்பார். He will start molding you. உன்னை தனக்கு ஏற்றவண்ணமாய் மாற்ற விரும்புவார். He will make according to his mind. உண்மையாக உயர்த்துறவங்க உங்களுடைய வலது கரத்தை மட்டும் உயர்த்துங்க. Faithfully those who can lift up your நீ hands. ஜீவனுள்ள கல்லாய் மாற வேண்டும் என்று நீ அர்ப்பணித்தால், If you surrender to become a stone, எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? lift up your hands. ஹல்லேலூயா. Hallelujah. நீ ஜீவனுள்ள கல்லாய் மாற உன்னை ஒப்பு கொடுத்தால், If you surrender to become a lively stone, சத்துருவின் வல்லமையை மேற்கொள்ளக்கூடிய கல்லாய் உன்னை ஒப்பு கொடுத்தால், make your stand to overcome the power of the enemies. ஒரு அஸ்திபாரமாய் உன்னை ஒப்பு கொடுத்தால், Surrender as the foundation. கர்த்தர் இன்னையிலிருந்து உனக்குள்ள வேலையை ஆரம்பிக்க போகிறார். From today the Lord going to start the work. கன்வென்ஷன் முடிய போகுது. Conference is going to be over. கர்த்தருடைய வேலை உனக்குள் தொடங்க போகிறது. God is going to start the work in you. அதற்கு அடையாளமாக As a sign. இன்றையிலிருந்து கர்த்தர் உன்னோடு பேசுவார். From today the Lord will speak to you. அதற்கு அடையாளமாக As a sign. இன்றையிலிருந்து நீ தேவ சத்தத்தை கேட்பாய். You will hear the voice of God. அதற்கு அடையாளமாக As a sign. இன்றையிலிருந்து தேவ தரிசனங்களை காண்பாய். You will see the visions of God. இன்றையிலிருந்து கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தங்கள் தருவார். So today God give you promises. இன்றையிலிருந்து நீ பொருத்தனை பண்ணுவாய். From today you will be making vows.